அன்பு பிதாவை ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஒரு நாளுக்காக பிதாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மாலை கூட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி இந்த சபை உயிர்ப்பிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, பிதாவையும் குமாரனையும் ஆண்டவருடைய திட்டங்களையும் நீ செய்த மேன்மையான காரியங்களை நினைத்து உன் நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவரை நீ கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்தி கைகளை தட்டி ஆண்டவரே வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரே உண்மையில் அன்பு கூற இந்த ஆராதனையை நாங்கள் சிறப்பித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடி துதித்து கரங்களை தட்டி ஆண்டவரை மன மகிழ்ச்சியோடு கூட நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவை கிருபை செய்து நடத்துவீராக. இதுவரைக்கும் ஆண்டவர்களை வழி நடத்தின தேவன் ஆண்டவரே, இஸ்ரவேலில் உம்மை போல ஒரு தேவனில் ஆண்டவரே, நீர் எங்களை ஆஸ்வதிக்கும்படியாக ஆண்டவரே நீ வருகிறீர் என்று சொல்லி வந்திருக்கிறீர். ஆண்டவரே உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்து வழி நடத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நன்மைகளை செய்து வழி நடத்தி ஆஸ்வதிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் எல்லாருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உம் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி துதித்து ஆராதிக்க கிருபை செய்து வழி நடத்தி எல்லா நாவல் இருக்க கட்டுகளும் இருதயத்தில் இருக்க சோர்வுகள் பலவீனங்கள் ஆண்டு துதிக்க கூடாதபடி ஆராதிக்க கூடாதபடி சிந்தனைகளை கெடுக்கிறதான எல்லா காரியங்களையும் எடுத்து ஆண்டவரே நாங்கள் வெளியே எடுத்து வீசுகிறோம். ஆண்டவரே பரிசுத்தமுள்ள தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்க எங்களுக்கு ஒரு தருணத்தை நீர் கொடுத்திருக்கிறேன். அந்த தருணத்தை நான் ஜாக்கிரதையோடு கூட பயன்படுத்திக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து நிற்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய பலத்தையும் மன மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நிரப்புவீராக. ஆண்டவரே வரை தடைப்பட்ட பிள்ளைகளையும் அழைத்து வருவீராக. நேரில் வருகிற பிள்ளைகளையும் கர்த்தர் அழைத்து ஆஸ்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். இதை பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்ய நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது பாடலுக்குள்ளாய் நான் கடந்து செல்கிறோம். பாடலையும் ஆராதனையும் செய்தி பகுதியும் என் கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வாதத்தை வழி நடத்தி கொடுக்க முடியும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராய் இருந்தவர் அவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவர் சில பாடலை பாடி கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம், உன் காரணத்தை எண்ணி போற்ற வந்தோம் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நம்ம பாட இருக்க போகிறோம். சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆமென் ஆண்டவரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடைக்கப்பட்ட ஆண்டவரே உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் ஆண்டவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போது காத்து வந்தீர்.
உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆமென் ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் நன்றி சொல்லி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். வைக்கப்பட்ட நேரத்திலே கீர்த்தி புகழ்ச்சியுமாக ஆண்டவர் வைத்தீர் ஆண்டவரே. வைக்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வைக்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஹல்லேலூயா. வைக்கப்பட்ட நாட்களிலே நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில குறைவு என்பது இல்லாதபடி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நீ பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம் அதல்ல. உன்னை வாழ்க்கையில இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை தூக்கி சுமக்கிற ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ஆண்டோட சாமத்துல ஆண்டவர் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நான் நன்றி என்று சொல்கிறோம் என்று சொல்லி எல்லா ஆண்டவருக்கு ஒரு நன்றிகளை சொல்லுவோமா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே என்னத்தை சொல்லுவோம் ஆண்டவரே. நீ செய்த காரியங்கள் ஆண்டவரே ஆயிரமா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே சப்போ வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவரே உடைய வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே, காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்புகிற தேவனா இருக்கிற ஆண்டவரே. ஒன்றுமில்லாத ஆண்டவரே வெறுங்கையா இருந்த ஆண்டவரே கர்த்தாவே யாக்கோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் போதுமானவராய் நன்மை செய்கிற தேவனா இருந்து ஆண்டவரே நடத்தினீர் ஆண்டவரே. கர்த்தாவே இரு பரிவாரங்களோடு கூட கடந்து வரும்படியாக ஜீவனுள்ள தேவன் செய்த நன்மைகள் ஆயிரமா இருக்குது ஆண்டவரே. என் நாட்கள் முடியும் வரைக்கும் ஆண்டவரே, என் ஜீவன் பிரியும் வரைக்கும், என் சுவாசம் ஒலியும் வரைக்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாம் உம்மை ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, நீர் எங்களை ஆண்டவரே சப்பா வழிநடத்துகிற தேவனா இருக்கிறபடினாலே, நன்மை செய்கிற ஆண்டவரா இருக்கிறபடினாலே ஆண்டவரே தாயின் கருவிலே ஆண்டவர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிற ஆண்டவரே, எத்தனை சந்தர்ப்பம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா சொல்லுங்க, எத்தனை விதமான சந்தர்ப்பத்தை என் தேவன் நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த சந்தர்ப்பத்தை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நீ கொடுத்த சந்தர்ப்பத்தையும் காலத்தையும் நேரத்தையும் ஆண்டவரே இன்னி கனி கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். கோடாலியானது மரத்தின் வேறருகே இருக்கிறது ஆண்டவரே. தோட்டக்காரன் கெஞ்சினது போல கிறிஸ்துவை நீ கெஞ்சி கொண்டிருக்கிறான். இந்த ஒரு விஷயம் ஒரு ரட்சிப்பு, ஒரு விஷயம் ஒரு மனமாற்றம் என்று சொல்லி ஆமென் ஆண்டவரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர். நன்மையும் கிருபையும் ஆண்டவரே சப்பா தொடர செய்தவர் நீர் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இதுவரைக்கும் ஆண்டவரே நீ நன்மை செய்திருக்கிற ஆண்டவரே அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துறோம். இம்மட்டுமாய் நடத்தின தேவன் ஆண்டவரே, இனிமேல் நீ நடத்துவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியுடைய கரத்துல எல்லாம் ஒப்பு கொடுத்து செய்ய சொல்ல போகிறோம். ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும்
முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஒரு விசை என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எல்லாம் சேர்ந்து உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே தயசோடு அழைத்தவர் நீர். எல்லாம் சேர்ந்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆண்டவர் எத்தனை முறை இடறினால் அத்தனை மன்னித்திரு. எல்லாம் சேர்ந்து எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க செய்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சென்று உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. கையில தட்டி உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டிரு. என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டு வருகிற தேவன் ஆண்டவரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டு வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே.
சேர்ந்து சொல்லுமா, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஹல்லேலூயா. ஆமென். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் ஆண்டவரே. எத்தனை விதமான இக்கட்டுகள், ஒருவேளை ஆண்டவரிடத்திலே நீங்க சொல்லு, ஆண்டவரே நான் எத்தனை விதமான பாவத்தை நான் இந்த இடத்துல சுமந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே நீர் அறிவீர் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் எவ்வளவு சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த விதத்திலே என் சிந்தனையினாலும் என் இருதயத்தினாலும் என் ஆவினாலும் நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி உமக்கு தெரியும் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் என்னை காண்கிற தேவன், என்னை விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நீ மெய்யான தெய்வமா இருக்கிறபடினா கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்த ஆண்டவரே நன்மை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் எங்களை ஏந்தி சுமந்து ஆண்டவரே தாங்கி தப்புவித்துக் கொண்டு வழி நடத்தின எங்கள் தேவன் ஆண்டவரே, இயேசப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா, எல்லாம் ஸ்தோத்திரிப்போமா. ஆவியானவரே உம்மை நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. பரலோக தேவனுடைய நாமத்திற்காக நன்றி. மகிமுள்ள தேவ ஆவியுடைய நாமத்திற்காக நன்றி. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நன்றி ராஜா. ஆவியானவரே எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. ஓ ஜீவன தேவனே எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறோம். எல்லார் வாய்களை திறந்து சொல்லலாம், அப்பா எந்த விதத்திலே நான் உங்களை துக்கப்படுத்திருக்கிறேன், வேதனைப்படுத்திருக்கிறேன். ஆவியானவரே கிருபை செய்து நடத்துங்க. இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்த கர்த்தர் ஆண்டவரே, இனிமேல் நீ நன்மை செய்வர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லலாமா, எல்லாம் சொல்லலாமா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். அப்பா உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். இயேசுவே உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தின தேவன் ஆண்டவரே, இனிமேல் நீ நடத்துவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். அப்பா உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன். ஓ ஜீவன தேவ ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன். மகிமையுள்ள தேவ ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்காக யாவும் செய்து முடித்தவரே உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நன்றி. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். அப்பா உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். என் ஜீவனை உம்மை துதிக்கிறேன், வல்லமையை உம்மை துதிக்கிறேன், என் கோட்டையை உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, நீர் நன்மைகளை செய்கிற தேவன் ஆண்டவரே. இதுவரைக்கும் நன்மை செய்திருக்கிற ஆண்டவரே, அதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி அப்பா. அப்பா உங்களுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கேன். நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், என் குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது ஆண்டவரே, என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள் ஆண்டவரே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தரை நாங்கள் உபத்திரப்படுத்தினவர்களா இருக்கிறோமா ஆண்டவரே, வேதனைப்படுத்தினவர்களா இருக்கிறோமா, எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், மனம் மாறாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோமா ஆண்டவரே. இன்னும் எத்தனை முறை ஆண்டவரே, இன்னும் எத்தனை முறை சுவாமி ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீங்க கடந்து வாங்க. இஸ்ரவேலின் தேவனே எங்கள் மத்தியிலே கடந்து வாங்க. யாக்கோபின் தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா இந்த வேளையில அப்பா கண்ணீரோடு கூட பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, வேதனையோடு கூட வந்திருக்கிறாங்க, அது பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறாங்க, உற்சாகம் இல்லாமல் இருக்கிறார், கடன் பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். கர்த்தாவே மனதிறங்கும் சுவாமி, மனதிறங்கி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லாம் வாயை திறந்து சொல்லலாமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் கணவனை ஆசீர்வதிங்க, என் மனைவியை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே என்னோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நன்மையும் தீமையும் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆண்டவரே விடுதலை கொடுக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறபடினாலே நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன், வாழ்த்துகிற மகிமைப்படுத்துகிற. எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவரே வாங்க, பரிசுத்த ஆவியானவரே வாங்க. பொல்லாத பேய்களுக்கு பொல்லாத பிசாசுடைய கிரியைகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொடுத்த தேவனுக்கு நன்றி, இஸ்ரவேலின் தேவனுக்கு நன்றி, மகிமுள்ள தேவ ஆவியினருக்கு நன்றி, மகா உன்னதமான தேவ ஆவியினருக்கு நன்றி. எங்களுக்காக யாவும் செய்து முடித்துக் கொண்டிருக்கிற தேவனே அப்பா எங்களை மன்னியும் சுவாமி, எங்களை மன்னியும் ஆண்டு. ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுங்க, ஒரு மனமாற்றத்தை கொடுங்க. கர்த்தரை நேசிக்க அன்பு செலுத்த பரிசுத்தமுள்ள தேவனை தொழுது கொள்ள இஸ்ரவேலின் ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. எங்களுடைய பலவீனங்கள் நீங்கட்டும், சரீரத்திற்கு பலவீனங்கள் வாயில துதிக்க முடியாதபடி சோதரிக்க முடியாதபடி கட்டுகள் தடைகளை எடுங்க. பொல்லாத ஆவிகளை ஜெயிக்க கூடாதபடி இருக்கிற சாத்தானுடைய கிரியை எடுத்து போடுங்க. தேவ பலனை இறங்குகிறது. பரிசுத்த ஆவியிலே வாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தரை தொடுமுனை நான் ஜெபிக்கிறேன். ஓ தேவ மகிமை இறங்கட்டும், ஓ இஸ்ரவேலின் தேவ ஆவியுடைய வல்லமை இறங்கட்டும், ஓ பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கட்டும், பரலோக தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், உன்னதமான தேவ ஆவியுடைய வல்லமை இறங்கட்டும், மகிமையுள்ள தேவ ஆவியுடைய வல்லமை இறங்கட்டும், பரிசுத்தரே பரிசுத்தருடைய வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். கேளுங்க ஆண்டவரே, கட்டுகளிலிருந்து விடுதலையாக வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், என்னுடைய கோபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், என்னுடைய அசுத்தத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், துன்மார்க்கமான செயலிலிருந்து விடுதலையாக வேண்டும். ஆண்டவரே ஆண்டவருடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்ளு, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்ளு. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி, பரலோக தேவ ஆவியுடைய நன்மைகளுக்காக நன்றி, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா ஒரு ஆத்மாவும் கெட்டு போவது தேவ சுத்தமில்லை. ஆண்டவரே எங்களை வாழ வைக்கும்படியாக, எங்களை வாழ வைக்கும்படியாக வெங்கலம் சர்வமான ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்தபடினால நாங்கள் பிழைத்துக் கொண்டிருக்கோம். ஆண்டவரே யெகோவா ராபா நீர் என் தேவன். ஆண்டவரே என் நோய்களை சுமந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, என் தேவைகளை நீர் அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்தின தேவன். ஆண்டவரே இனிமேல் நீ நடத்துவீராக. ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதை நான் ஜெபிக்கிறேன். யெகோவா பரிசுத்தமுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோமா, எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. ஒருவேளை நீ நினைக்கலாம் இந்த இடத்துல நான் ஒரு குற்றவாளியா நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் என்ன செய்ய வேண்டும், எத்தனை முறை நான் இடறிவிட்டேன் ஆண்டவரே, எத்தனை முறை நான் இடறிவிட்டேன். ஆண்டவரே எழுந்திருக்க பலன் இல்லை, எழுந்திருக்கிற பரிசுத்தம் இல்லை, எழுந்திருக்கிற துதி இல்லை. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு பலன் இல்லை. ஆண்டவரே கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமான நிந்தனைகள், ஆண்டவரே வறுமைகள், கசப்புகள். ஆண்டவரே இயேசுவே இஸ்ரவேலின் தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. ஓ பரிசுத்தமுள்ள தேவன் கடந்து வருவீராக. வாய்களை திறந்து சொல்லு அப்பா, வாய்களை திறந்து சொல்லு அப்பா, நான் என்ன செய்யட்டும் அப்பா, நான் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் முடிவு எடுக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை மாறி போகிறேன். என்னுடைய கோபம், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய ஆண்டு ஒழுக்கமில்லாத வாழ்க்கை ஆண்டவரை சிறுகுலைக்க வைக்கிறது. உண்மை இல்லை, என் வாழ்க்கையில வேதனை தருகிற காரியம், ஆண்டு எதிர் வருகிற பிரச்சனைகளை கண்டு நான் தோற்று போகிறேன், பலவீனம் அடைகிறேன். என் ஜீவனுள்ள தேவ ஆவியானவரே என்னை அனல் மூட்டு. பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். இப்பொழுது தூய ஆவியானவரை கேளுங்க. ஆவியானவரை வாங்க. இப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஆண்டவரே இயேசுவே நீங்க சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே இந்த இடம் முழுவதும் நிரப்பட்டும். ஆவியானவரை நிரப்புங்க, என் உள்ளத்தை நிரப்புங்க, என் குடும்பத்தை நிரப்புங்க. என் கணவன் மேல் உடைய வல்லமை இறங்கட்டும், என் மனைவி மேல் உடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே எங்க பிள்ளைகள் மேல் உடைய வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஓ thank you Jesus. எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார் தெரியுமா? எனக்கு தெரியும். இன்னும் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ளல, இன்னும் அந்நிய பாஷைனா என்னன்னு தெரியாது, இன்னும் அவருடைய வரங்கள்னா என்னன்னு தெரியாது.
அவருடைய கனிகள்னா என்னன்னு தெரியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை ஆண்டவர் கூப்பிடுகிறார். இந்த வேளையில நீ சொல்லு, ஆவியானவரே வாங்க. ஓ பரிசுத்தமுள்ள தேவ ஆவியானவரே வாங்க. ஓ மகிமையுள்ள தேவ ஆவியானவரே வாங்க. சொல்லுங்க, எத்தனை விதமான வேதனைகள் இருந்தாலும் ஆவியானவரே, அந்த இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் உடைக்கிறேன் சுவாமி. ஆண்டவர் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொன்னீங்க. ஆண்டவரே, ஆண்டவர் உங்களுக்கு சித்தமானா எங்களை சுத்தமாக்கும். உமக்கு சித்தமானா ஆண்டவருடைய பரிசுத்தாவின் வல்லமைகளை கொடுத்துள்ள ஆண்டவரே. உம்மிடத்தில் ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே சப்பா, மீனை கேட்கிறவர்களுக்கு நீ பாம்பை கொடுக்கிற தேவன் அல்ல. அப்பத்தை கேட்கிறவர்களுக்கு முட்டையை கேட்கிறவர்களுக்கு கல்லை கொடுக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் உம்மிடத்தில் பரிசுத்தாவின் வல்லமை கேட்கிறவர்களுக்கு இல்லை என்று சொல்லுகிற தேவன் அல்ல. கேளு, அப்பா கிட்ட கேளு, ஆவியானவரே வாங்க, பரிசுத்த ஆவியானவரே வாங்க. உன்னதமான தேவ ஆவியானவரே இந்த இடம் முழுவதும் நிரப்பட்டும் ஆண்டவரே. நோய்களை எடுங்க, சாபங்களை எடுங்க. ஊழியம் செய்யக்கூடாது, திரைப்பிரசங்கம் செய்யக்கூடாது ஆண்டவரே, எந்த ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியத்தை தாங்கக்கூடாது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாது. எல்லா தடைகளையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உடைத்தெறிவீராக. தேவ பலன் இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். சோர்ந்து போயிருக்கிறவங்க சொல்லிருங்க, கையை தூக்கி காட்டிருங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க, டாடி நான் சோர்ந்து போயிருக்கிறேன், என்னை பலப்படுத்துங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். பலத்தினால் ஆவியானவரே, பெந்தெகோஸ்து நாளிலே இறங்கின தேவ ஆவியோட வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே வரட்டும். ஓ ஜீவன தேவ ஆவியானவரே வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஓ ரிபிகலா ஷபத ரபலா துரினிகலா பரபா அலஷப துரிகலா பரபா. இயேசுவின் வல்லமை பொழிந்தரட்டும், பொழிந்தரட்டும். பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு. கேளு, கேளு. ஆவியானவரே வாங்க, வாங்க, வாங்கன்னு சொல்லி கேளு. ஆவியோட வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். விடுதலை, 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 விடுதலை. ஃபயர், ஃபயர், ஃபயர். அக்கினி இறக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஜலத்தினாலும் ஆண்டவரே ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஞானஸ்நானத்தை கொடுங்க, அக்கினி ஞானஸ்நானத்தை உங்க பிள்ளைகளை கொடுங்க. இப்பொழுது, இப்பொழுது கேளுங்க, நீங்க தான் கேட்கணும். எனக்கு அபிஷேகத்தை நிரப்புங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் நிரப்புங்க டாடி. ஏசப்பா, நான் ரொம்ப வியாதியோடு இருக்கிறேன் அப்பா, ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறப்பா, எனக்கு நிக்க பலன் இல்ல ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருக்கிறப்பா. சமாதானம் இல்ல ஆண்டவரே. சந்தோஷத்தை நான் கண்டு பல ஆண்டுகளும் ஆகிவிட்டது ஆண்டவரே. ஆண்டவரே, பிசாசு என்னை உபத்திரப்படுத்துகிறான் ஆண்டவரே. ஆண்டவரே, கணவன் ஒரு பக்கம் உபத்திரப்படுத்துகிறான், என் மனைவி ஒரு பக்கம் உபத்திரம், என் பிள்ளைகள் ஒரு பக்கம் உபத்திரம் ஆண்டவரே. நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. ஆண்டவரே, ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கராச்சா. ஆண்டவரே, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அப்பா, இயேசுவே, பிதாவே, யெகோவா தகப்பனே, யெகோவா தாயா இருக்கிறவரே, இயேசுவாவே ஆண்டவரே, எங்கள் தாயும் தந்தையுமா இருக்கிறவரே, உன் தாயும் உன் தகப்பனை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவரே, ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், பிதாவுடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே சுத்திகரிக்க கிருபை செய்யுங்க. எல்லாம் கேளுங்க, எல்லாம் கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. என் வாழ்க்கையில இருக்கிற சாபம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில சாபம் ஆண்டவரே, ஒரு விதமான கட்டுகள் ஆண்டவரே, ஒரு விதமான தடைகள் ஆண்டவரே, என்னை சுற்றி ஏதோ ஒரு ஆவி ஆண்டவரே என்னை கலங்கடிக்கிறது ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை பார்க்க கூடாது, ஐஸ்வர்யத்தை காணக்கூடாது, தேவ பலனை காணக்கூடாது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை அடக்கி ஆளுகை செய்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியே ஓடி போ. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஆண்டவரே, என்னை விட்டு ஆண்டவரே இருக்கிற பிரச்சனை என்னை விட்டு விலக ஆவியானவரை கிருபை செய்யுங்க. ஏதோ ஒரு வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு ஆண்டவரை கட்டு சூனியம் போல, மந்திரம் போல, சைவனைகளை போல ஆண்டவரை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் நீங்க விரட்டுங்க, நீங்க விரட்டுங்க. என் வீட்டுல ஆசீர்வாதம் வர மாட்டேங்குதுப்பா, ஐஸ்வர்யம் வர மாட்டேங்குது. தடை மேல தடைகள், பிரச்சனை மேல பிரச்சனைகள், குழப்பத்தின் மேல குழப்பம். வாயை திறந்து சொல்லு,
ஆண்டவரே இயேசுவே என்னை ஆசீர்வதிங்க ராஜா. என் தாய் தகப்பனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Holy Spirit. ஆண்டவரே இதுவரைக்கும் நன்மை செய்த கர்த்தர் ஆண்டவரே, இனிமேல் நீ நன்மை செய்வீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Lord Jesus. ஆவியானவரே நீ நன்மை செய்வீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே நீர் ஆண்டவரே சமா நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவா நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். நீரின் நோய்கள் சுமந்து கொண்டீரானவரே. நோய்கள் சுமந்து கொண்டே நோய்கள் சுமந்து கொண்டே ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 நீர் நோய்கள் சுமந்து கொண்டே நீர் எந்த மருத்துவரே நீர் நோய்கள் சுமந்து கொண்டே நீர் எந்த மருத்துவரே. யெகோவா ரூஃபா நீர் என் தேவனா, என் தேவைகள் நீர் அறிவீர் சுவாமி. என் தேவை உமக்கு தெரியும் ஆண்டவரே. யெகோவா ரூஃபா நீர் என் தேவனா, யெகோவா ரூஃபா நீர் என் தேவனா, என் தேவைகள் நீர் அறிவீர், என் தேவைகள் நீர் அறிவீர். எல்லாம் சேர்ந்து ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 என் தேவைகள் நீர் அறிவீர், நீர் எந்த நன்மை
தேவைகள் நீர் அறிவே. நீர் எங்கள் நல்மெய்ப்பரே. யெகோவாயிரே நீர் என் தேவனா. யெகோவாயிரே நீர் என் தேவனா. இனி என்னுள் கலக்கமில்லை. இனி என்னுள் கலக்கமில்லை. எல்லாம் எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்து நின்று அப்பாவை பார்த்து சொல்லலாமா? அப்பாவை பார்த்து சொல்லலாமா? ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வேல சேர்ந்து. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வே. ஆமென் ஆண்டவரே. யெகோவா ரூவா நீர் என் தேவனா. என் தேவைகளை நீர் அறிவி ஆண்டவரே. ஆண்டவரே நீ நல்ல மெய்ப்பன் ஆண்டவரே. அறிக்கை செய்வோமா? அறிக்கை செய்வோமா? நீ நல்ல மெய்ப்பன் ஆண்டவரே. ஒரு விஷயம். யெகோவா ரூவா நீர் என் தேவன். எல்லா கைகளை உயர்த்தி சொல்லலாம். அப்பா நீங்க என்னுடைய ஆக்ஷன்லயே சொல்லுங்க. அப்பாவை பார்த்து சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்ல மார்பிளை கை வைத்து சொல்லுங்க. நீர் என்னுடைய தெய்வம் என்று சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அப்பாவை பார்த்து கைகளை நீட்டி சொல்லுங்க. நீர் யெகோவா தேவன் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி அப்பாவை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க. ஆமென் கர்த்தாவே. நீர் என்னுடைய தேவன் யெகோவா தேவன் என்று சொல்லி நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி ஆக்ஷனோட ஆண்டவரிடத்துல அப்பாவை நான் கட்டி பிடிச்சு நான் சொல்றேன்னு சொல்லி சொல்லுங்க. யெகோவா ரூவா நீர் என் தேவனா. யெகோவா ரூவா நீர் என் தேவனா. என் தேவைகள் நீர் அறிவே. என் தேவைகள் நீர் அறிவே. ரெண்டு கைகளை வைத்து ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. என் தேவைகள் நீர் அறிவே. நீர் எந்த நல்மெய்ப்பரே. என் தேவைகள் நீர் அறிவே. நீர் எந்த நல்மெய்ப்பரே. என் தேவைகள் நீர் அறிவே.
வேதனை இனி என்னுள்ளே கலக்கமில்லை. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீர் என்னுள்ளே கலக்கமில்லை. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஆமென் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, இனி என்னுள் கலக்கம் இல்லை ஆண்டவரே. ஒருவேளை ஒரு நிமிடத்திற்கு முன்பாக நான் ஒரு பாவியை நின்றிருக்கலாம். ஒரு நிமிடத்திற்கு முன்பாக ஆண்டவருக்கு நான் விரோதியா இருந்திருக்கலாம். ஒரு நிமிடத்திற்கு முன்பாக நான் பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு நிமிடத்திற்கு முன்பாக நான் வியாதியோடு இருந்திருக்கலாம். ஒரு நிமிடத்திற்கு முன்பாக என் பெற்றோர்கள், என் உடன்பிறப்புகள் தோல்வியில் இருந்திருக்கலாம். என் குடும்பமே சாபத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீ சொல்லுகிறது போல, இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன். அப்பாவை வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. டாடி, நீங்க எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்க டாடி. நீங்க எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்க டாடி. ஒண்ணு இல்லாம எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்க டாடி. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒண்ணு இல்லாம ஒண்ணும் இல்லாம கைவிடாதபடி, ஆண்டு ஒன்றுக்கு குறைவில்லாதபடி எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன், எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன். அப்பாவை பார்த்து சொல்லு, யாரெல்லாம் உனக்கு விடுதலை கிடைக்கலன்னு சொல்றாங்களோ அப்பாவை பார்த்து சொல்லு, நான் விடுதலை அடைய முடியல, எனக்கு சுகம் கிடைக்கல, எனக்கு நான் பலவீனத்தோடு இருக்கேன், நான் போராட்டத்தோடு இருக்கிறேன், என் வாழ்க்கையில நிந்தனைகள், அவமானங்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் என் கிறிஸ்து வல்லமுள்ள தேவன், என் தேவாதி தேவன், ராஜாதி ராஜ, சர்வத்தையும் வல்லமுள்ள தேவன், சர்வத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவன். நீ நினைத்ததை தடைப்படாது. வேலைக்குரிய வாழ்க்கையில அவன் கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் சுகமடைவான் என்று சொல்லி. அப்பா, ஆண்டவரே 18 வருடமாய் அந்த கூனியா இருந்த வாழ்க்கையில பிசாசுடைய கட்டிலை அவிழ்த்தீர் ஆண்டவரே. இயேசுவே, இங்க யாரெல்லாம் வியாதியோட இருக்காங்க, யாரெல்லாம் வீசி தைராய்டு, அந்த கிட்னி பிரச்சனைகள், அந்த சுகர் ப்ராப்ளங்கள், அந்த கர்ப்பத்துடைய கட்டி, அந்த ரத்தத்துல எலும்புல நரம்புல சதைய கேன்சர் வியாதிகள், எய்ட்ஸ் வியாதிகள், அந்த மருத்துவரை கைவிட்டு இருக்கலாம், நரம்பு வியாதினால அவதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளானே அப்பா இயேசுவை தொடுங்க, ஒவ்வொருவரை தொடுங்க. இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையை ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. இப்பொழுது தேவ பிரசன்னம் நிறைவேறட்டும். ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு வல்லமை புறப்படட்டும். சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற இயேசு, சுகமளிக்கிற பிதாவானவர் வந்து ஒவ்வொருவரை தொடுகிறாரு. வியாதியிலே அடங்கி சிக்கிக் கொள்ளாதபடி அந்த வியாதிகளை உருக்குகிறது, வேதனை படுத்துகிறது. அந்த வியாதி நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதியை வெளியே ஓடு இயேசுவின் நாமத்தில். வியாதி இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறு. Thank you Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் இங்க இருக்கிற பொல்லாத வியாதிகளை வெளியேற்றுகிறோம். பொல்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பொல்லாத வியாதிகளை வெளியேற்றுகிறார். ஆண்டவரே பொல்லாத கடன், ஆண்டவரே பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் அறிக்கை செய்ய. என் மீட்பர் நல்ல மெய்ப்பர், நல்ல தேவன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். நம்ம பாடினபடி என் தேவையில் நீர் அறிவு, நீர் இந்த நல்ல மெய்ப்பனாக, என்னுடைய நல்ல மெய்ப்பன். அறிக்கை செய்யுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. நீங்க தான், நீ உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் உனக்கு தான் தெரியும், உன்னுடைய வேதனை உனக்கு தெரியும். அப்பா கிட்ட சொல்லு, நீ நல்ல மெய்ப்பர். ஆண்டவரே கடன் பாரங்கள் என்னை விட்டு விலகட்டும் சொல்லுங்க. என் வீட்டுக்குள்ள கடன் பிரச்சனையை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கடன் பிரச்சனையை விட்டு வெளியேறட்டும், வியாதிகளை விட்டு வெளியேறட்டும். பிசாசுடைய கிரியை இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்க அசுத்த ஆவின் கிரியினால் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து, சண்டைகளின் சர்ச்சைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வீட்டை விட்டு, பிள்ளைகளை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள அசுத்தாவி வரக்கூடாது. கர்த்தருடைய ஆவியினர் தான் வரணும், பரிசுத்த ஆவியினர் தான் வரணும். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே விடுதலை உண்டு. நீங்க சொன்ன வார்த்தையின்படி நீ நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போல, வட்டாத நீருற்றை போல இருப்பா என்று சொன்னீங்களே டாடி. என்னை ஆசீர்வதிங்க,
கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. என் கணவனை ஆஸ்வதிங்க, என் மனைவியை ஆஸ்வதிங்க, என் பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, என் தேசத்தை ஆஸ்வதிங்க, நான் வேலை செய்கிற இடங்களை ஆஸ்வதிங்க, நான் வசிக்கிற பகுதியை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. அப்பா, எங்களிடத்துல குறைகள் இருக்கிறது. எல்லாருக்கும் முன்பாக நான் கேவலமா இருக்கலாம், அற்பமா இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தை குறித்து கேவல பேசுகிற ஜனங்கள் இருக்கலாம், குடும்பங்களை குறித்து கேவல பேசுகிற ஜனங்கள் இருக்கலாம். உன் நண்பர்கள் உன்னோடு கூட பேசிக்கொண்டு உனக்கு விரோதமாய் பேசலாம். உன்னோடு கூட பிறந்தவன் கூட உனக்கு விரோதமா பேசலாம். ஆண்டவரே சொல்லி, நீங்க பேச மாட்டீங்க ஆண்டவரே. நீங்க நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே, நல்ல மேய்ப்பன். ஆண்டவரே சப்பா, தன் ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பனை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நான் வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். நானே சகாயரா இருக்கிறேன். நானே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறேன். டுடே, டுமாரோ and always. ஆமென் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். வாயை திறந்து சொல்லு. எத்தனை பிரச்சனை வாழ்க்கையில் இருக்குது, எத்தனை போராட்டம் இருக்கிறது, அதை பார்த்து சொல்லு. ஓ பிரச்சனையை விலகு, ஓ போராட்டத்தின் ஆவியை விட்டு விலகு, கோபத்தின் ஆவியை விட்டு விலகு, சாத்தானுடைய ஆவியை விட்டு விலகு. இயேசுவின் நாமத்தினாலே ஓ பொல்லாத ஆவிகளை இதை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா குழப்பங்கள், எல்லா சாத்தானுடைய கிரியை வெளியே ஓடி போ. சொல்லுங்க, அப்பா கிட்ட சொல்லுங்க. என் கண்ணீரை தொடங்கிட்டானே, என் கண்ணீரை யாராலும் தொடங்க முடியல டாடி. நான் அவ்வளவு ஒரு பாதாளத்தில் விழுந்து போய் கொண்டிருக்கிறேன். நீங்க சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன். எல்லாருடைய முகத்தில் இருந்து நான் கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னவர் நீ ஆராதிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன். அவர் தான் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எல்லாருடைய முகத்திலிருந்து நான் கண்ணீரை துடைப்பேன். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், உன் மத்தியிலே அசைவாடுகிற தேவன், இஸ்ரவேலின் ராஜாதி ராஜன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே வாசம் செய்து கொண்டிருக்கிற காட்டு. எங்கெல்லாம் பலவீனம் இருக்குது, எங்கெல்லாம் சோர்வு இருக்குது, எங்கெல்லாம் அவமானப்பட்டு இருக்குது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, ஆண்டவரை கிரியை செய்தவரை நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஒரு விசை பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. நீங்க விடுதலை அடைஞ்சிருந்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன கையில உயர்த்தி அப்பா கிட்ட சொல்லுங்க, டாடி நான் விடுதலை அடைஞ்சிட்டேன் ஆண்டவர். 2-3 நாளா என் உள்ளத்துல பாரம், எப்படி நான் ஆண்டவருக்கு முன்னாடி நான் நிக்க முடியும், ஆண்டவர் எப்படி நான் கஷ்டப்போட நிக்க முடியும். ஆண்டவர் இன்னைக்கு நான் வந்தாப்பா, உங்களை பார்த்து ஆராதனை பண்ண ஆண்டவரே. நீங்க வந்து என்ன தொட்டீங்க, உங்களுடைய பாவத்தை கழுவுனீங்க ஆண்டவர், ரத்தத்தினால என்னை சுத்திகரித்தீங்க ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்திற்கு எல்லா பாவம் சாபத்தை எடுத்து போட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒத்தாசை கொடுத்தீங்க டாடி. இன்னைக்கு நான் நிம்மதியோடு கூட இங்க நிக்கிறேன் ஆண்டவரே. இப்ப இந்த இடத்தை விட்டு நான் போகும் பொழுது பிசாசு புயல் போல கூட வரலாம் டாடி. பிசாசுடைய புயல் வரலாம் ஆண்டவரே. பிசாசு ஒரு புயலை போல வரலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் மரித்து போகக்கூடிய சூழ்நிலை பிசாசு அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கலாம். ஆனா கர்த்தர் எங்கள் படகில் இருக்கிற சுவாமி. ஆண்டவர், பெரும் காற்று, பெரும் அலை சுவாமி, புயல்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, மடிந்து போகிறோம் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் சொல்லலாம். ஆனால் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் படகிலே தங்குகிற தேவன், எங்களை அக்கறைக்கு கொண்டு போகிற தேவன் ஆண்டவரே. பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன், வியாதியை சுகப்படுத்துகிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிற ஆட்டுக்குட்டியானவர். உடைய ரத்தத்தை சிந்துகிறேன், உடைய ரத்தத்தை கொடுக்கிறேன். தேவ பலனை இறங்குகிறது சுவாமி. நீங்க இப்ப ஒரு விடுதலை அடைஞ்சிருப்பேன்னு சொன்னீங்களா? கையில உயர்த்தி அப்பா கிட்ட சொல்லுங்க, டாடி எனக்கு நன்மை செய்ததுக்காக நன்றி, நன்மை செய்ததுக்காக நன்றி. எல்லாம் எல்லா வாயை தருகிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் ஏழைகளுக்காக, விதவைகளுக்காக ஜெபிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அனாதையா, பசியா, பட்டினியா, குருடருக்கா, செவிடருக்கா, முடவருக்காக, திருமணமாகாத பிள்ளைகளுக்காக, ஆண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக, பிரிந்திருக்க குடும்பங்களுக்காக, கடன் பிரச்சனை இருக்க பிள்ளைகளுக்காக, வியாதியோடு இருக்கிற ஜனங்களுக்காக, ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தாவே பெற்றோருடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை
படிக்க வைக்க முடியாது. பீஸ்கோரி காரியங்களுக்காக ஆண்டவர், எதுக்காக பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக ஆண்டவர் பணம் கட்ட முடியல என்று சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை அறிகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஆண்டவர் இந்த படிப்பின் காரியத்தை உதவி செய்யுங்க. பண தேவையை சந்திங்க. பிள்ளைகளை படிக்கக்கூடிய உதவி செய்யுங்க டாடி, உதவி செய்யுங்க டாடி. டாடி நீங்க உதவி செய்யுங்க. பிள்ளைகள் கைது செய்கிற எல்லா வேலையில ஆசுவதிங்க. கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர கிருபை செய்யுங்க. தேவ பலனை கொடுங்க, தேவ வல்லமை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க. பிள்ளைகளை ஆசுவதிங்க, ஆசுவதிக்க ஜெபிக்கிறாண்டவரே. நீங்க செஞ்சதுக்காக நன்றி. பரிசுத்தமுள்ள தேவனாண்டவரே, ஆசுவதமாய் நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி. இம்மட்டுமாய் நடத்தின எபினேசர் ஆண்டவரே, இனிமேல் நீ நடத்துவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். நான் கேட்டது கேட்க மறந்தது எல்லாம் நமக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ பெற்றோர் வேதனையோடு இருக்காங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த நரம்பு வியாதினால ஆண்டவரே சப்பா, தைராய்டு, வீசிங், ஆண்டு சொல்ல முடியாது எத்தனையோ வியாதிகள் ஆண்டவரே, அத்தனையும் சுகப்படுத்தி கொடுங்க. தேசத்தை ஆஸ்வதிங்க, ஆட்சி செயல்களை ஆஸ்வதிங்க, ராணுவ வீரர்களை ஆஸ்வதிங்க, காப்பாற்றுங்க ஆண்டவரே. காவல்துறைகளை, மருத்துவர்களை, ஆண்டு அரசு அதிகாரிகளை, தூய்மை பணியாளர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலவில்லை. பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகள் வந்து அப்பா என்று சொல்லி என்னென்ன காரியத்துக்கு வாயை திறந்து கேட்டார்களோ அத்தனை காரியத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டது கேட்க மறந்தது வரை தடைப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து அதிசயம் செய்து வியாதிகள் நீங்கி ஆண்டு கடன் பிரச்சனை நீங்கி ஆண்டு படிப்பின் காரியங்கள் எதிர்கால திட்டங்கள் எல்லா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி. எல்லா துதிகளும் எல்லாம் சுத்திரம் ஆண்டு ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவினுடைய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாலிப பிள்ளைகள் அடுத்த வாரம் தயவு செய்து பாடலுக்குள்ளாக வந்து நில்லுங்க, ஆண்டவரை ஆராதனை பண்ணுங்க. பாருங்க, நான் இங்க ஒரு சாட்சியோடு கூட நான் இந்த இடத்துல நிற்கிறேன். மரித்து போகாதவனாய் உயிரோடு கூட இருந்து நான் சாட்சி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை தான் எனக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒண்ணுமே எனக்கு தெரியாது, ஒரு காரியமே எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய செய்ய பாட ஆராதிக்க அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்க. ஆண்டவர் பாருங்க, இந்த இடம் சும்மா இருக்குது இல்லையா? வந்து உட்கார்ந்து நீங்க ஆராதனை பண்ணி ஆண்டவரை துதிச்சு பாருங்க. அந்த போனை வெறுத்து ஆண்டவர் மேல அன்பு செலுத்தி பாருங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளவாய் ஆஸ்வதிக்கிறார் என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற இல்லையா, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நல்ல பேரண்ட்ஸ் கிடைச்சா நல்ல பிள்ளைங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல பிள்ளைங்க கிடைச்சா நல்ல பேரண்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்காக இது சொல்றேன்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜெபிங்கள், ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய செய்ய கர்த்தர் உங்களை மேன்மை உள்ளவராய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்கால வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியா இருக்காது, ஆச்சரியமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இப்ப சொல்லுங்க, நான் வரும்போது ரொம்ப பலவீனமா வந்தேன், நான் ரொம்ப சோர்வோடு கூட இருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல வந்து அப்பாவுடைய முகத்தை பார்த்து நீ இன்னி வந்து நீ சொல்லல அப்படின்னா நீ அவரை பார்க்கவே இல்லை. ஏதோ என்னுடைய வார்த்தைகளுக்காக ஆராதனை பண்ணிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ அப்படியே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஒருவேளை சாத்தான் நீங்க வந்து உன்னை குற்றவாளியை நிறுத்தி விடுவான். உன்னை சாத்தான் வந்து நிமிஷம் நிமிஷம் குற்றவாளியை நிறுத்தி விடுவான். அதனாலதான் முதலே சொன்ன, ஒரு நிமிடத்திற்கு முன்பாக நீ ஒரு குற்றவாளியா இருந்திருக்கலாம். ஆனால் ஆட்டுக்குடைய ரத்தம் அவருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னை புதுப்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவி என்று தள்ளாத ஒரு தேவன்,
ஆண்டவர் நம்ம மத்தியிலே வாசம் செய்கிற அன்பு நிறைந்த தேவனா இருக்கிறார். மறந்துடாத, உன் வாழ்க்கையை காணிக்கையாய் மாற்று. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை காணிக்கையாய் மாற்று. நீ நடக்கிற வாழ்க்கைக்கு எப்படி தெரியுமா? நடைப்பணமா இருக்கிற ஒரு வாழ்க்கை இல்லையா? எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத இருக்க ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்துல சொல்லி, என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய ரத்தம், என்னுடைய எலும்பு, என்னுடைய நரம்பு, என்னுடைய சதை எல்லாம் உடையது ஆண்டவரே. நீ ஒருவரே ராஜாதி ராஜன். அல்லேலூயா. ராஜாதி ராஜன் இல்லையா? சேனைகளின் தேவனாய கர்த்தர் இல்லையா? இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி ஜெபிப்பீர்களோ அவள் மத்தியிலே நான் வாசம் செய்கிற தேவன். எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபிப்பீர்களோ அந்த இடத்துல வந்து வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. போனை நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கும் பொழுது பாருங்க, போனை பாருங்க, 24 மணி நேரம் கூட நீங்க உட்கார்ந்து பாருங்க. யூடியூபை ஓபன் பண்ணி பாருங்க, கிறிஸ்துவோட சாட்சி என்று சொல்லி போட்டு நீங்க பாருங்க. உட்கார்ந்து பார்க்கும் பொழுது தெரியும் எத்தனை விதமான இந்து சகோதரர்கள், எத்தனை விதமான முஸ்லிம் சகோதரர்கள், எத்தனை விதமான பாவிகள், எத்தனை விதமான மந்திரவாதிகள், எத்தனை விதமான பிசாசின் பிடியிலே மாந்திரிகத்தை செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பெரியவர் என்று சொல்லி ஓடி வருகிற ஒரு கூட்டம் பூசாரிகள் எல்லாம். ஹல்லேலூயா. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பாதம் ஒன்றே போது. அவரிடத்தில் தான் சமாதானம் உண்டு, அவரிடத்தில் தான் சந்தோஷம் உண்டு. அவர்தான் மீட்பர், அவர்தான் இரட்சகர். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். பேட்டி எடுக்கும்போது சொல்றாங்க, நான் பேட்டியை முடித்துக் கொள்கிறேன், கடைசியா உங்களுடைய ஆசை என்ன என்று சொல்லும் பொழுது பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லையா, ஏஆர் ரகுமான், அவர் சொல்றாரு, எப்படியாவது எங்க இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்ய வேண்டும், அவர் வரும்பொழுது நான் அவரை பார்த்து விட வேண்டும், எப்படியாவது நான் அவரை பார்த்து விட வேண்டும். அவர்களெல்லாம் யாரு இல்லையா? கிறிஸ்துவின் அன்பை அறியாத ஜனங்கள், அதிலே விழுந்து போனவர்கள் அல்ல, மூழ்கி போனவர்கள் அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? வேதம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஜெபம் என்ன ஜெபிக்க முடியும், ஆண்டவரை பார்க்க முடியும், நினைச்ச நேரத்துக்கு ஓடி வந்து அப்பா கிட்ட ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, எல்லாத்தையும் உதாசீனப்படுத்து. யாரை உதாசீனப்படுத்துகிறோம்? நேற்று தினத்துல ஒருத்தர் வந்தாரு, என்னோட நட்புல பாராட்டுற ஒரு தெரிஞ்சவரு, திடீர்னு வந்து என்ன செய்ய, எனக்கு ஒரு பணம் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாரு. எங்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல அப்படின்னு சொன்னேன். சரி, எனக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. ரீசார்ஜ் பண்ணி விட்டா அது ஏமாத்து, ஃபேக் இல்லையா? என்னை ஏமாத்தி விட்டுட்டாங்க. அப்பதான் நான் யோசனை பண்ணேன், ஒரு டிப்பா அப்படியே ஒரு 2 நிமிஷத்துல சாப்பாடு பிரியாணி எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் ஏமாந்து இருக்கிறது மட்டும் தெரியும். நான் அவங்கள குறை சொல்லல, நான் ஏமாந்து இருக்கிறேன்னு சொல்லி மட்டும் நான் நினைச்சேன். ஹல்லேலூயா. அப்ப தவறு என்னுடையது இல்லையா? அப்போ யோசனை பண்றேன், அந்த சின்ன ஒரு காரியம் நான் சொல்லிட்டேன், அது போனா போட்டு, அது யாராவது திருட அவருக்கு ஒரு வசனத்தை அனுப்பிச்சுட்டு ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு போட்டு அதெல்லாம் பார்த்துருக்கிறாரு. பரவாயில்ல, ஏமாத்துறவங்க என்ன செய்யட்டும், ஏமாந்து போயிட்டு பெரிய தொகை இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. அதனால என்ன சொல்றேன்னா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அமைதி அப்படியே இருக்கும் பொழுது அந்த பாரம் அப்படியே வந்துச்சு. நமக்கு தான் தெரியுமா, ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு டீச்சிங் கொடுத்திருக்காரு இல்லையா? இயேசு நாமத்துல போன போட்டு வெளியேறு, நீ சாத்தான் நீ வெளியே போ இல்லையா, போன்னு சொல்லி அப்படியே யோசனை பண்ணிருக்கும். அப்படியே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது அப்படியே சொன்னாரு, இந்த ஒரு சின்ன காரியத்துக்காக நீ எவ்வளவு பரிதபிக்கிற இல்லையா? ஏமாந்துட்டேன்னு சொல்றதுக்காக நீ இவ்வளவு பரிதபிக்கிற இல்லையா? ஆனா ஒவ்வொரு நாளும் நான் உங்ககிட்ட ஏமாந்துட்டு இருக்கிறேனே, அப்போ நான் எவ்வளவு அழுகைப்படுவேன், எவ்வளவு வேதனைப்படுவேன் இல்லையா? அப்பா சொல்ற, நம்ம எவ்வளவு நாள் ஆண்டவரை ஏமாத்துகிற ஒரு கூட்டம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், சும்மா அப்படியே மேக்கப் பண்ணிட்டு அப்படியே ட்ரெஸ் போட்டு வந்து அப்படியே நிக்கிறோம் சொல்லி, இல்லவே இல்லை. அது தாறுமாறு இல்லையா? ஏமாற்றுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். உன்னுடைய ஒரு பணம் ஒன்று இழந்து போயிட்டோம், உன்னுடைய ஒரு ஆசீர்வாதம் இழந்துருச்சுன்னா உனக்கு அவ்வளவு வருத்தம் இருக்குது இல்லையா? ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உன்னை இழக்கும் பொழுது எவ்வளவு மேன்மையா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் இல்லையா? உன்னை எவ்வளவு மேன்மையா உண்டாக்கி, உன்னை பாருங்க மேல இருந்து கீழே வரைக்கும் ஒண்ணுமே குறையில்லாதபடி இல்லையா, எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமா செய்து வைத்து அப்பாவா இருந்து பிள்ளையாய் வைத்து ஆண்டவர் பார்க்கிற ஒரு சூழ்நிலை நீ இப்படி செய்யும் பொழுது ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. இதுதான் பிராக்டிக்கலா உள்ள வரணும். ஒத்துக்கிறதுல ஒரு தப்பு கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை ஆண்டவரிடத்தில் சொல்லி நம்ம ஒத்துக்கிறதுல ஒரு தவறும் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் மேன்மை உள்ள காரியமா இருக்கு. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில எதையாவது இழந்து போகும் பொழுது உனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொன்னா, அதில் உன் ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படியாக ஓடும் பொழுது, அவருக்கு முதுகு காட்டிட்டு ஓடும் பொழுது, அவர் புறமுதுகை காட்டிட்டு நீ ஓடி போய் ஒளிந்து மறைந்து திரியும் பொழுது, ஆண்டவரை ஒரு உதாசனமா எடுத்து நீ நிற்கும் பொழுது ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்?
நன்றாக கவனிக்கணும். செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 4:10 எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 228 பக்கத்தில் இருக்கிறது. 4:10 எடுத்து வாசிக்கலாம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். பாருங்க, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். அன்பின் பிதாவே, அடியேனை மூடி மறைத்து உள்ளங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியினர் இறங்கி காரியத்தை வாய்க்க செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே பலன் கொள்ளுங்க. அக்னியான வார்த்தைகளை ஒரு பிள்ளைகளுக்கு கொடுங்க. உடைக்கப்பட்டு ஆண்டவரே இயேசுப்பா இருக்கிற ஆண்டவரே உள்ளங்களை கர்த்தர் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் இங்கே பேசுகிறதை கற்றுக் கொடுத்து தீயாய் பரவட்டும், அக்னியாய் எழும்பட்டும். ஆண்டவரே இயேசுவே, நீ பெரிய காரியங்களை செய்து ஒரு காரியங்களை நடத்தி கொடுக்கும்படியாக, அற்புதங்களை செய்து கொடுக்கும்படியாக இந்த வார்த்தைகளை நான் வாசித்து நான் தொடங்குகிறோம். ஆண்டவரே இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமென், ஆமென். தொடங்குங்க, வாசிக்கலாம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எதை காத்துக்கொள்ள வேண்டும்? எதை? பரிசுத்தாவின் வல்லமை நீ பெற்றிருக்கிற, பிதாவை பெற்றிருக்கிற, கிறிஸ்துவை நீ பெற்றிருக்கிற இல்லையா? அந்த வல்லமை நீ என்ன செய்யணும்? அந்த அபிஷேகத்தை நீ என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தையை நீ என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? கர்த்தருடைய வேத வசனம் புடமிடப்படுகிறது இல்லையா? புடமிடப்படும். நம்மளை புடமிட்டு தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? கருத்துள்ள வார்த்தையிலும் கிருபையுள்ள வார்த்தையிலும் வல்லமையுள்ள வார்த்தையிலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்கிறாரு. ஆனா இங்கே சொல்லும் பொழுது நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை நீ என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். நான் சொன்னா ஆண்டவர் சொல்றார், வாலிப பிள்ளைங்கள கேளு. என்னோட சுயத்துல நான் பேசுறேன்னா அப்ப சொல்லக்கூடாது எனக்கு குறை சொல்லி பேசுறாரு அப்படி இல்ல இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க, இந்த பாஸ்டர் வந்தா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களையும் அவங்களையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர், நாங்க அவங்களை யாரையும் பேசுறது இங்க இருக்கிறவங்களை மட்டும் நம்ம பேசுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்லுகிறாரு பாருங்க, இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். உன் கண்கள் கண்ட காரியங்களையும் நீ மறவாத படிக்கும். உன் ஜீவன நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்மாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். திறம்ப கையானவன் தன் பிள்ளையை பயக்கிறான். அப்பா அம்மா சொல்லிட்டா உடனே கோபம் வரும் இல்லையா? பெரியவங்க சொல்லிட்டாங்க, பெற்றவங்க சொல்லிட்டாங்க, நமக்கு என்ன வருது? கோபம் வருது. ஆனா ஆத்மாவை ஜாக்கிரதையாக, அழகா ஒரிஜினல் தமிழ் வார்த்தையில அங்க சொல்ல சாக்கிரதையாக இல்லையா? அங்க என்ன சொல்றது? சாக்கிரதையாக காத்துக்கொள். உன் ஆத்துமாவை நீ என்ன செய்ய வேண்டும்? நீ கண்கள் கண்டவர்கள். இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில அடிமையா இருந்தாங்க, பயங்கரமான ஒரு பாடுகளுக்குள்ள இருந்தாங்க, வேதனைக்குள்ள இருந்தாங்க, அடிமை தனத்திலிருந்து விடுதலை முடியாம இருந்தாங்க. அவங்களை என்ன செஞ்சாரு? ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்தார். செங்கடலில் இருந்து காப்பாற்றினார் இல்லையா? கசந்த மாறாவிலிருந்து ஆண்டவர் நன்மையான தண்ணீரை கொடுத்தாரு, வானத்தை மன்னரை கொடுத்தார், காடைகளை கொடுத்தாரு. எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அது எல்லாம் நினைவு கூறாதபடி நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைகளை மிரட்டினா இப்ப என்ன வருது? எல்லாத்துக்கும் கோபம் வருது. பிள்ளைங்களுக்கு தான் தாசி கோபம் வருது இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்ற, பிறந்த கையாடாதவன் தன் பிள்ளையை நடத்துற. பெற்றோர்களுக்கு தான் இதை டீச்சிங் கொடுக்கிறாரு. பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாதான் அந்த பிள்ளைகள் யாருக்கு சொல்லிக் கொடுப்பா? தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பா. நீ ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்காமலே அப்படியே கண்ணே மணியே அப்படின்னு கொஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் எங்கே போயிருவான். ஹல்லேலூயா. எந்த இடத்துல எங்க மிரட்டணுமோ அங்க மிரட்டணும், எங்க நம்ம கண்டிக்கணுமோ கண்டிக்கணும். யாரு நம்ம கண்டிக்கிறாங்களோ அவங்களை நேசிக்க பழகு. ஹல்லேலூயா. யார் உன்னை கண்டிக்கிறாங்க, யார் நேர்முகமாய் முகமுகமாய் வந்து நீ செய்கிற காரியம் செய்ய இல்லை என்று சொல்லி நேரடியாக சொல்லுகிறாரோ அவங்களை நேசித்து பழகு. ஹல்லேலூயா. அவங்க என்ன தெரியுமா? அவங்க உரிமை எடுக்கிறதுனாலதான் உன்னை சொல்றாங்க.
அதை என்னைக்குமே உன் மனசுல இருந்துக்கணும். யாராவது நம்மளை திட்டாங்க, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, உடனே நம்ம என்ன செய்யறோம்? எதிர்பேச்சு. கிறிஸ்தவங்கிட்ட இன்னைக்கு என்ன இல்ல? பொறுமை இல்லை. ஆண்டவர் தயாள குணமா இருந்தா நம்ம என்ன குணமா இருக்கிறோம்? அவர் தயாளா இருக்க, நம்ம வன்கண்ணோடு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நம்ம தான் மாறி மாறி விகாரப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, ஆத்துமாவை சாக்கிரதையாக உன் ஆத்துமா தேவ சமூகத்துல போய் நிற்கக்கூடியது. தேவ சமூகத்துல நின்று ஆண்டவருக்காக சாட்சி கொடுக்கக்கூடிய காரியமா இருக்கு. இந்த பூமியில சாட்சி கொடுக்கிற நிறைய இருக்குது இல்லையா? அதே போல தேவ சமூகத்துல போய் சாட்சி கொடுக்கிற உன்னுடைய ஆத்துமா, உன் ஆத்துமா நல்லா இருந்துச்சுன்னா, உன் கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா, உன் வாழ்க்கை முழுவதும் எல்லாமே நல்லா இருக்கும். சரீரம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். உன் கண்ணு கெட்டதா இருந்தா, உன் ஆத்துமா கெட்டதா இருந்தா, எல்லாமே கெட்டதுதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், அவளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார். வசனத்தை குறிச்சு வச்சுக்கணும் இல்லையா? உன் பைபிள்ல எடுக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த வசனம் வரும். அப்ப இந்த வசனம் ஆண்டவரை கூட பேசி இருக்கிறாரு, எனக்கு தெரியும் என்று சொல்லி நீ என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்ப இங்க அல்லேலூயா, பிரைஸ் காட், thank you Jesus. அவர் சொல்றாரு, காத்துக்கொள்ள வேண்டும். செய்தியுடைய தலைப்பை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப உன் ஆத்துமாவை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள. இதுக்கு தொடர்புடைய வசனங்களை, உன் கண் கண்டவனின் காரில் நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனாலாம் உன் நிறுத்தை விட்டு நீங்காதபடி நீ எச்சரிக்கை விட வேண்டும். சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில நீதிமொழிகளை என்ன செய்தாரு? உன் கண்ணிமைகள் நேரா இருப்பதாக, வலதுபுறம் இடதுபுறம் நீ சாயாதே, அவைகள் எப்பொழுதும் உன் கழுத்திலே பூண்டு கொண்டிரு. நீதிமொழிகள் எத்தனை அதிகாரம்? பார்க்கலாம், எங்க இருக்கீங்க பார்க்கலாம். தெரியுமா தெரியாதா? சும்மா ஒரு டெஸ்ட் வைக்கலாம் பாருங்க. 4:20 அங்க பக்கத்துல, அந்த வசனத்தை பக்கத்துல குறிச்சு வச்சுக்கோங்க. 4:20 என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்ப, அவள் அதிலிருந்து வலதுபுறமாக இடதுபுறமா சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக என்று சொல்லி 27 வரைக்கும், 20-27 வரைக்கும் அது என்ன செய்யணும்? அப்படியே நம்ம சரீரத்தில் அது இருக்கணும். அப்பதான் அந்த ஆத்மாவை நம்மளால என்ன செய்ய முடியும்? ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள முடியும். உபாகம் 26:14 எடுத்து வாசிக்கலாம். 26:16 எடுத்து வாசிக்கலாம். 26:16 என்று நினைக்கிறேன், வாசிக்கலாம். இந்த கட்டளையின்படி அங்க வேதம் சொல்லுகிறது, இந்த கட்டளையின்படியும் நியாயங்களின்படியும் நீயும் செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளை எடுக்கிற. ஆண்டவர் கட்டளை எடுக்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாருங்க, நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. நீங்க ஒருத்தர் அம்மா வந்து காலையில சொன்னாங்க, பாருங்க நம்ம ஆளுங்கெல்லாம் ரொம்ப இதா இருக்கிறாங்க, அப்படின்னு சொல்லி எதுவுமே சரியில்லை. நான் சொன்னேன், எதுவுமே சரியில்லை, மனுஷன் ஒருத்தன் தான் சரியில்லை இல்லையா? குருவி பாருங்க, அழகா சிட்டு குருவி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அழகா என்ன செய்யும்? 2 குருவி ஜோடியா என்ன செய்யும்? கூண்டு கட்ட பழகும். கூண்டு கட்டி முடிச்சிடும். அழகா முட்டை என்ன செய்யும்? குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு பெருசாகிற வரைக்கும் என்ன செய்யும்? காப்பாத்திக்கிட்டு இருக்கு. வேற எங்கேயுமே என்ன செய்யாது? சிதறடித்து போகாது. அவங்க வாழ்க்கையை அழகா நடத்துறாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி நடத்தணும்? ஒரு சின்ன காரியம் தான். நமக்கு எக்ஸாம்பிள் எறும்பு, குருவி, காட்டு புஷ்பம் இல்லையா? இதுதான் ஆண்டவர் நமக்கு எக்ஸாம்பிளா வச்சிருக்காரு. வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்கே சொல்லும்போது பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இந்த கட்டளையின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். மேல இருக்கிற காரியங்கள் எல்லாம் தசமமாக செலுத்தணும். ஆர்வஸ் வேற வந்துருச்சு இல்லையா? இன்னைக்கு என்ன செய்வாங்க? இது தரணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், போட்டி போட்டு அவன் 20,000 எடுத்து, நான் 25, அவன் 30, நான் 40. ஐயோ, அடுத்த வருஷம் கட்டுறதுக்கு உள்ளர என்ன ஆயிரும்? ஒரு வருஷமே போய் நோட்டீஸ் போர்டுல போட்டுருவாங்க பேரு. அல்லேலூயா. அந்த மாதிரி செய்யாத. உன் பிராணிக்கு தக்கதாக என்ன செய்ய முடியுமோ அதை நீ என்ன செய்ய? கொடுக்கிறது எங்க கொடு? ஆண்டவருக்கு
நீ தசமமாக கொடு, உன்னை வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் இருக்கிறவர்களை காட்டு இல்லாதவர்களிடத்துல கொடுக்கும் பொழுதுதான் தேவ ஆசீர்வாதம் என்ன செய்யும், மகிமையோடு கூட வரும். அதே செய்ய இதுக்கு மேல இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்னென்ன செய்யணும்னு சொல்லி முதல்ல இருந்து நீங்க படிக்கும் பொழுது இந்த உலகம் இந்த அதிகாரம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல இருந்து நீங்க படிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னென்ன சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கான்னு சொல்லி அங்க இருக்கு. அந்த கட்டளையில் நான் என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோடும் காத்துக்கொள். எதை? முழு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு உன் ஆத்மாவை நீ காத்துக்கொள்ள, உன் ஆத்மாவை ஜாக்கிரதையா காத்துக்கொள்ள. ஆத்மா, ஐயோ என்ன பிரச்சனை, வீட்டுக்குள்ள என்ன அலை ஓடிக்கிட்டு இருக்குது, என்ன ஓடுனா நமக்கு என்ன இல்லையா, நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டியதா. நம்முடைய வேலை என்ன, அதுவா இருந்தால் நலமா இருக்கும். என் பொண்டாட்டி கூட கொஞ்சி கூட்டா கூட திரும்பி கூட பார்க்க மாட்டேன். என்னது, கெஞ்சி கூட்டா கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அடுத்த நிமிஷம் என்ன வரும் சொல்லுங்க, அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதுக்காக என்ன செய்யலாம், மௌனமா இருந்துட்டா போதும் இல்லையா, அமைதியா இருந்துட்டா போதும். அமைதியா இருந்து ஆண்டவர் கூட அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்படியே சமாதானமா நம்முடைய வாழ்க்கையின் ஆயிரும். அப்படியே கடந்து போகும். ஒவ்வொரு நொடியும் எங்க போய் நிற்கும், ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும். நம்ம பேசுறதுல ஆண்டவர் கிட்ட நிற்கும். ஆண்டவர் கண் குளரான்னு பார்த்து நம்மளை ஆஸ்வதிக்கிறதுக்கு அவர் நேர்மை உள்ள தேவனா, உண்மை உள்ள தேவனா, வழி நடத்துற தேவனா இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்லும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். இப்ப காத்து கொண்டீர்களா, உங்க ஆத்மாவை காத்து கொண்டீர்களா இல்லையா? உங்க ஆத்மாவை காத்து கொள்ளாதனால என்னென்ன காரியங்கள் குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன வருகிறது இல்லையா? ஒரு சின்ன விஷயத்துல இங்க என்ன, இந்த ஆத்மாக்குள்ள இருக்கும்போது நீங்க லேசா நீங்க நினைக்க கூடாது. இந்த ஆத்மாவை நீங்க ஜாக்கிரதையா வைக்கலன்னு சொன்னாதான் ஆண்டவர் இருக்கிற இடத்துல வேற ஒருத்தர் வந்து நிப்பான். புரியுதா உங்களுக்கு? அந்த ஆத்மாவை கரெக்டா நம்ம காத்து கொண்டு விட்டோம்னா வேற ஒருத்தர் வந்து நின்றுவோம். அதை காத்து கொள்ளாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஆத்மா எதனால கெட்டு போகுது, ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியல. கண்ட இடத்துல மேய விட்டாச்சு, அப்புறம் என்ன செய்யும் இல்லையா? கண்ட இடத்துல நம்ம எண்ணங்கள், இருதயங்கள், சிந்தனைகளை அலைய விட்டாச்சு. இப்படியும் சொன்னாலும் கோவம் வர மாட்டேங்குது, அப்படி சொன்னாலும் கோவம் வர மாட்டேங்குது. பாச திட்டானா அதெல்லாம் கோவம் வருது இல்லையா? அப்போ நம்முடைய இருதயங்களை என்ன செய்யறோம், அலைய விடுகிறோம். அப்ப நம்முடைய ஆத்மா என்ன செய்யறது, கெட்டு போகிறது. அப்ப யார் வருவா? சாத்தான் வந்து ஒரு டைம் வந்து பாப்பா துரத்தி விட்டுருவாரு பாஸ்ட். அடுத்தது யாரு வருவா? இன்னொரு விஷயம் தெரியுமா, சில விஷயங்கள ஊழியக்காரங்களே வந்து நின்றும். என்னன்னு, பிசாசு. அதனாலதான் பவுல் அழகா சொல்றான், ஒரு மேல் உடனடியாக நீ என்ன செய்யாத, கையை வைக்காத. அவன் செய்த பாவத்துக்கு நீ என்ன செய்ய வேண்டும், ஆளாக வேண்டும். அவங்க கிட்ட என்ன இருக்கோ அத்தனையும் வரும். ஞாயிற்றுக்கிழமை போனோம், நாங்கெல்லாம் போய் உட்கார்ந்து ஒரு ஊழியத்துக்கு போனோம். கூப்பிட்டா யாரும் வரல. சோம்பேறிங்களை தான் நம்ம குடும்பத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. செழிப்புள்ளவர்களை நம்மளால காண முடியாது. போன அங்க என்ன தெரியுமா, சாக்கு போக்கு சொல்லி கொண்டே இருப்பாங்க. நான் வரல, நீ வரல. அங்க போன அழகா மென்மையா நம்மளை கவனிச்சாங்க இல்லையா? நல்ல ஒரு ஃபேக்டரிக்குள்ள கூட்டு போய் நல்லா கவனிச்சு, அன்பு, அந்த அவங்களுக்கு இன்னும் தாழ்மை. வீடெல்லாம் பார்த்த பெரிய கோடீஸ்வரர்கள் வீடு, மாட மாளிகை அப்படி இருக்குது, எல்லாமே இருக்கு, அவர் சூப்பரா இருக்கு. ஆனா ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா, அமைதியை முழங்கால் படித்து என்ன செய்யறாங்க. ஒருத்தருக்கு ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டோம். கேளுங்க என்ன பிரச்சனைன்றது. அல்லேலூயா. அந்த ஓனர் நம்ம என்ன செய்யணும், அங்க போனோடனே ஒரு குழந்தையை பார்க்கறதுக்கு போனோம். குழந்தைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்து உட்கார்ந்தாங்க, டீ ஸ்நாக்ஸ் என்னமோ இஷ்டத்துக்கு கொடுக்குறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு சாப்பிட்டுருக்க முடியாது இல்லையா? ஏன்னா ஆண்டவர் எங்க வச்சிருக்க, தொண்டையில கத்திய வச்சிரு, அவசரப்பட்டுறாரு, எதையும் தொட்டுறாரு அப்படின்னு சொல்லி அழகா ஒரு சின்ன ஒரு இது மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்தாச்சு. உடனே சரி எல்லாம் போயிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லி அந்த குழந்தையோட தாயார் என்ன சொன்னாங்க, உள்ள குழந்தைக்கு சுத்தப்படுறதுக்காக உள்ள போனாங்க. அந்த குழந்தையோட அம்மா வந்து என்ன செய்ய, பாட்டி, அவங்க சின்ன பிள்ளைதான் அவங்க வந்து சொன்னாங்க, அண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் அறக்க மாட்டே விடுவேண்ணா. சரி ஓகே வாங்க ஜெபம் பண்ணிடலாம். ஜெபம் பண்ணிட்டு இருக்க இவங்க என்ன பண்ண, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, அண்ணா என்னோட லேபர்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களை வந்தா பாக்கணும்னு சொல்லிட்டு, எப்படியாச்சும் ஒரு நிமிஷம் தான் அப்படின்னா, ஐயோ அதனால என்ன, வாங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கூட்டிட்டு வந்த உடனே அந்த அம்மா
பேசுகிற அம்மா உங்களை மாதிரி தான் ஒருத்தர் இருந்தாங்க. பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. என்னடா இந்த அம்மா இப்படி பேசுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அண்ணா கீழே போயிடலாமா அப்படின்னாங்க. ஓகே கீழே போயிடலாம். கீழ் வீட்டுல வந்து பெரிய ஆள், நம்மளை விட பெரிய ஆள், இதை விட பெருசு. அவங்க வந்தாச்சு, நல்லா சூப்பராக உட்காந்து எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஜாம் ஆரம்பிக்க உடனே பிசாசு என்ன செய்யுது, ஆடுது. அங்க நம்மளால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அந்த பிசாசு வேற தொட்டாச்சு, அடக்கியாச்சு. அதை அடக்கி 2 மிரட்டு மிரட்டி அங்க விட்டு வீட்டுக்கு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ மேல போக முடியுமா? போக முடியாது. அங்க ஜாம் பண்ண முடியாது. சரி நானும் என்ன சொன்னேன், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி வந்தாச்சு. ஆனா அந்த பிள்ளை என்ன தெரியுமா, போன் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க வழியில தவறே எடுக்க மாட்டேங்குது. வண்டியில தான் போயிருக்கலாம், ஒரு திருப்பி இருக்கலாம். என்ன சில கட்டாயிட்டே இருக்குது. அந்த பொண்ணு பாருங்க, காணிக்கையை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி என் கையால என் குழந்தை கையில வச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஒரு சண்டை எதுக்காக தெரியுமா? நீங்க வந்து உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க, அவர் வந்ததே எனக்காக. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணிட்டு வேலைக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட குழந்தை கூட கொடுக்கல. ஹல்லேலூயா. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ஒரு புறச்சாதியார்கள், ஒரு விக்கிரத்தை நம்பி சேவிக்கிறவர்கள், அவங்க கொடுக்கிற ஒரு கணம், ஹல்லேலூயா, அவங்க கொடுக்கிற ஜபத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. நம்ம எப்படி இருப்போம்? ஜபம் பண்ணும் பொழுது அந்த பண்ணும் பொழுது இங்க ஜபம் பண்ண கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடு, என்ன செய்யணும்? உன் ஆத்மாவை நீ காத்துக்கொள்ளு. உன் ஆத்மாவை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையோட காத்துக்கொள்ள சொல்றாரு. அப்படியே வலதுபுறம் இடதுபுறம் சாயா முழுதெல்லாம் நீ பாத்துக்கோ. அப்போ ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம், நிறைய வசனம் இருக்கு. ஆனா 2 சாமுவேல் புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 22 இருந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். 2 சாமுவேல் 22 வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். தாவீது சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 22:22 வாசிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். தாவீது சொல்றார். எத்தனையோ பேர் தாவீதுக்கு விரோதமாக எழுந்து நின்றாங்க இல்லையா? எத்தனையோ தேசங்கள் அவனுக்கு விரோதமா நின்னாங்க. சவுல் நின்னான் இல்லையா? எல்லாரும் விரோதமா நின்னாங்க. ஆனா அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர் அழகா சொல்ல, கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்து நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? துரோகிகளா இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பிள்ளைங்க பலியை கொண்டு வந்து போட்டுட்டே இருந்தாங்க இல்லையா? ஆசாரிப்பு கூடாரத்துல வந்து என்ன செஞ்சாங்க? காளைகளையும் செம்மறியாடுகளையும் கடாக்களையும் வெள்ளாடுகளையும் என்ன செஞ்சாங்க? பலி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாரு, பிதாவானவர் பார்க்கிறாங்க, இது சரி வராது, இது செல்லுபடியாகாது இல்லையா? எனக்கு அவனுக்கு துரோகம், அவன் துரோகம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். மனுஷன் எனக்கு துரோகம் செய்கிறவன். அதனால பார்த்தாரு, சொந்த குமாரனை அனுப்பிச்சு விட்டாரு. நீ போயிரு இல்லையா? மக்களுக்காக நீ போ, சொந்த ஜனங்களுக்காக நீ போ. ஆண்டு சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல சொல்லும்போது பாருங்க, தாவீது சொல்லும்போது, நான் அவனுக்கு என்ன செய்தவில்லை, என் ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்ததில்லை. அவருடைய வழிகளை நான் என்ன செய்வேன்? காத்து கொள்ளுவேன். எது வழி? இதுவே. ஹல்லேலூயா. எது வழி? இதுவே. எந்த வழியில போலாம்? விசாலமான வழியில போறேன்னு நினைச்சுன்னா பரலோக ராஜ்யம் கிடையாது இல்லையா? இடுக்கவும் நெருக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் போக முடியும். மறந்துடக்கூடாது. அதனாலதான் அவர் சொல்ல, கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். 1-2 படிச்சீங்கன்னா அந்த தாவீதுடைய காரியங்கள் முழுமையாக அடங்கி இருக்கு. அவ்வளவு ஒரு அன்பு தேவன் மேல், அவ்வளவு ஒரு நம்பிக்கை. அப்படியே ஆண்டவர் அப்படியே பிடிச்சு அந்த வசனத்துல ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது பாருங்க, 3ல கூட அவர் சொல்றார், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரட்சணைக்கும் என் உயர்ந்த அடக்கமும் என் புகழின் ரட்சணியமானவர், என்னை வல்லடிக்கை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவர். இப்படியே வாசிச்சு வந்தீங்கன்னா அவ்வளவு காரியமா இருக்கு. அப்ப நான் தாவீது சொல்றேன், தேவனுக்கு நான் என்ன செய்ததில்லை? துரோகம் செய்ததில்லை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் கொடுத்திருக்கிற வழியை நம்மளால என்ன செய்ய முடியல? காத்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய அன்புல நடக்க முடியல. பாருங்க, வாலிப பிள்ளைங்க நல்லா நினைச்சுக்கங்க, இந்த டைம்ல நீங்க செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது பயங்கரமா இனிப்பா இருக்கும். ஆனா இந்த பாவம் எல்லாம் செய்து ஓய்ந்திருக்கும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? பிசாசு உங்களை ஒவ்வொரு நாளும் தேலை போல கொட்டிக்கிட்டே இருப்பான். அதை சொல்லி சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருப்பான். ஹல்லேலூயா.
ஹalleluya. கண்களின் காட்சியிலே நம்ம நடந்து, இச்சையிலே நடந்து, பாவத்திலே நடந்து, இன்னைக்கு பாவ உலகமாய் நம்ம சரீரம் பாவத்துடைய விஷம், பாம்பின் விஷம் தலைக்கு ஏறினது போல. ஹalleluya. நீ விஷம், பாவத்தின் விஷம் தலைக்கு ஏறி இருக்கிறது. ஹalleluya. வாசிக்கலாம். அதுல 24 வாசிக்கலாம். அப்படியே வாசிக்கலாம். 22, 23, 24 வாசிக்கலாம். அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். என்ன சொல்றாரு தாவீது? அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வழிகளை காத்துக் கொண்டு வருகிறேன். அதனால அவருடைய நியாயங்கள் எல்லாம் வச்சு நான் நிறுத்தினேன். எது? என் ஆத்துமாவே, இல்லையா? ஜாக்கிரதையாயிரு. வசனத்தை எடுத்து கண்ணில் முன்னாடிவே முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு கூறு, பலப்படு. ஆண்டவர் தான் எல்லாமே அவரு சொல்லு. நியாயங்கள் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய நியாயப்பிரமாணங்களை விட்டு விலகாமல், ஆண்டவர் கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாணங்கள் இல்லையா, கட்டளைகள், இவையெல்லாம் வச்சு என்ன செய்யக்கூடாது, விட்டு விலகும் பொழுதுதான் சத்துரு வீட்டுக்குள்ள வந்து குடிகொண்டு நம்மை அலைக்கழிக்கிற ஒரு சூழ்நிலை மாறி போகிறோம். அப்ப சொல்றாரு, அவர் முன்பாக மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். உண்மையா இருக்க முடியல. இன்னைக்கு உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன காத்துக்கொள்ள முடியல. நம்முடைய வாழ்க்கையை நம்மளால காத்துக்கொள்ள முடியல. வேற யார் வருவார்? ரெவரண்ட் வருவாரா, பிஷப் வருவாரா, கார்டினல் வருவாரா, போப் வருவாரா? யாராவது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு அப்படியே சேஃப்டி கிரில் எல்லாம் போட்டு நம்ம காப்பாத்திடுவாரா? யாருமே காப்பாற்ற. உன்னுடைய சரீரம், உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை நம்மளால என்ன செய்ய முடியல, காத்துக்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, ஒவ்வொரு நிமிஷம் நாங்க பாவங்க ஆண்டவரே இந்த பாவத்துக்குள்ள நாங்க போக கூடாது, பாவத்துக்குள்ள நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த வரும் பொழுது அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கா. அப்ப சொல்ல உன்னுடைய ஆத்மாவை நம்மளால காத்துக்கொள்ள முடியல. யாரு வருவா? அம்மா வந்து பின்னாடி அப்படியே நின்றுட்டு இருப்பாங்களா? தகப்பன் வந்து நிப்பாரா? யாருமே வர மாட்டாங்க. அப்ப உன்னுடைய ஆத்மாவை நீ ஜாக்கிரதையோடு நீ காத்துக்கொள்ள வேண்டும். தமிழ் வார்த்தை விட்டுறக்கூடாது. சாக்கிரதையாய். அல்லேலூயா. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, சாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புத்தகம் 34 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 13 எடுத்து வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த பகுதிதான் நினைக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நாவை பொல்லாப்புக்கும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை காத்துக்கொள்ள வேண்டுமா? ஆண்டவர் உன் நாவையும், உன் நாவை பொல்லாப்புக்கும், உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். உன் ஆத்மாவில் இருக்கிற அந்த நாவை நீ என்ன செய்ய வேண்டுமா? காத்துக்கொள்ள வேண்டும். கண்களை பாதுகாத்துக் கொள்ள, செவிகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னா சாத்தான் வந்து அப்படியே படம் எடுத்து நிற்பான், எப்படி ஒரு கொத்து குத்தலான்னு சொல்லி. அதனாலதான் நாவை சொன்னார். அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்கிறார் இல்லையா, வேதம் நமக்கு அதுதான் சொல்கிறது. மனிதனுடைய நாவின் கீழே என்ன இருக்குதாமா? பாம்பினுடைய விஷம் இருக்கிறது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், ஆசனத்தினுடைய வாய் வழியிலே சாப்பிடுறதெல்லாம் என்ன வரும்? ஆசனத்து வழியா போயிடும். அது ஒண்ணு உங்களை என்ன செய்யாது, தீட்டுப்படுத்தாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க, பரிசேயர் சதுசேயர் எல்லாம் ஆசாரியர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. பார்க்க முடியும், சீசல் கை கழுவாம சாப்பிடுறாங்களே. ஆமா தானே? கை கழுவாம சாப்பிடுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கை கழுவாம சாப்பிட்டா யாரையும் துக்கப்படுத்தாது. அல்லேலூயா. அது வாய் வழியா போய் ஆசனம் வழியா என்ன செய்யும்? ஓடி போயிடும். ஆனா உன் வாயில இருந்து பேசுறதா என்ன நடக்கும்? மற்றவங்களை வேதனைப்படுத்த இருக்கிற. அப்ப காத்துக்கொள்ள வேண்டும். எதை? உன் நாவை காத்துக்கொள்ள. கபட வசனிப்புக்கு உன் நாவை காத்துக்கொள்ள முடியறதில்ல. ஐயோ, இப்பதான் தாசியாவது கோபம், தாசியோட எல்லாவற்றிலும் என் ஆத்மாவை சாத்தான் வந்து என்ன செய்யலாம்? கெடுத்து. பிதாவுடைய மடியில இருக்கிற ஆபிரகாமுடைய மடியில இருந்த ஐஸ்வர்யனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஏழை தரித்திரன் உட்கார்ந்துட்டு இருந்தான், லாசரு இல்லையா? அந்த ஸ்டோரி எல்லாத்துக்கும் தெரியும். ஆபிரகாம் மடியில இருக்கிறாரு, ஐஸ்வர்யன் சொல்றாரு, அங்கிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை என்ன செய்ய தோய்த்து அங்க கொடுக்க சொல்லுங்க. அப்படி முடியாது, எங்களுக்கு உனக்கு பள்ளத்தாக்கு இருக்கு, வரவே முடியாது. ஐயோ பரவாயில்ல, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க, நீங்க என்ன செய்யுங்க, மோசே அனுப்புங்க, ஆபிரகாமை அனுப்புங்க, இவங்களை அனுப்புங்க, அவங்களை அனுப்புங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? ஆபிரகாம் சொல்றாரு, மோசே அங்க இருக்கிறார், எலியா அங்க இருக்கிறார்,
எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. நீ உன் வேலையை பாரு, நீ போன இடம் போனதான். அல்லேலூயா. அதனால உன் ஆத்மாவை என்ன செய்யணும்? கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளு. பிதாவுடைய சரீரத்திலிருந்து ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, நீ உலகத்தில் இருக்கும் பொழுது நீ பரிபூரணத்தில் இருந்த, நீ சந்தோஷத்துல இருந்த. ஆனா அந்த தரித்திரன் என்ன செஞ்சா? பற்களினாலே அப்படியே என்ன செஞ்சா? அப்படியே நாயெல்லாம் நக்கிட்டு இருந்துச்சு, உபத்திரம் பட்டுட்டு இருந்தான். ஆனா பரலோகத்துல, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள் உலகத்தை நான் ஜெயித்தேன். ஆண்டவர் ஜெயிக்கிறதுக்கு நீ சந்தர்ப்பத்தை கொடு, பொறுமையா இரு, ஆண்டவர் நடத்துவான். சில வேளையில பிசாசு வந்துதான் நிக்கும். ஐயோ இங்க வலிக்குது, நான் செத்துருவேன். ஐயோ இங்க வேதனை, நான் செத்துருவேன். ஐயோ இந்த கடனா, ஐயோ நான் செத்துருவேன். ஐயோ எல்லாத்துக்கும் செத்துருவேன். இல்லையா? நிறைய பேர் ஐயோ ஐயோ ஐயோ. எதுக்காக ஐயோ சொல்றான்னு நிறைய பேருக்கு தெரியாது. இல்லையா? அது எந்த வார்த்தைன்னு சொல்லி கூட தெரியாது. ஆனால் இங்கே சொல்லுகிறார் பாருங்க, நான் பாருங்க, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லி சொல்லுகிறார். பாருங்க, அடுத்த சங்கீதம் 39:1 இடத்துல வாசிக்கிறது. நல்ல வேதத்தில் இருக்கான்னு சொல்லி நீங்க தான் கவனிக்கணும். வாசிக்கலாம். 39:1. என் நாவில் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என் நாவினாலே, என் நாவினாலே. நாவு பாருங்க விஷம், ரொம்ப கேடு உள்ளது. ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்துட்டார். என் நாவிலே பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று. எத்தனை பேரை கடிவாளத்தை வச்சிருக்கிறீங்க? இல்லையா? அதெல்லாம் முடியாது. அது நம்மளால முடியவே முடியாது. என்ன ஆனாலும் சரி, நம்முடைய கோபத்தை யாராலும் அடக்க முடியாது. இட்டு மத்தியில் இடிந்த சுவர் போல. இல்லையா? அட்டகாசமா என்ன செய்வான்? என்ன காரியத்தை நம்மளால பேச முடியுமோ பேசிடுவோம். எதற்காக நம்ம இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம்? எதற்காக நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம்? இதை கவனிக்க வேண்டும். இதை கவனிக்க வேண்டும். குடும்பத்துல முதல்ல அன்பு செலுத்தணும். கணவன் இடத்துல அன்பு செலுத்து, மனைவி இடத்துல அன்பு செலுத்து. மனைவி அன்பு செலுத்தலன்னா கணவன் என்ன செய்ய மாட்டாரு? அன்பு செலுத்த மாட்டாரு. மனைவி அன்பு செலுத்தினா கணவன் என்ன செய்ய மாட்டாரு? அன்பு செலுத்த. ரெண்டு பேரும் அன்பு செலுத்தலன்னா பிரிவினை வரும். சயின்டிஸ்ட் சொல்றாங்க, கணவன் மனைவி ஒன்னா படுத்து இருந்தாங்கன்னா அதுலயே ஒரு சமாதானம் வருமா, ஒரு சந்தோஷம் வருமா. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது? இல்லையா? திட்டுறதுலதான் நம்ம வாழ்க்கையை பாதி ஓடிச்சு. உண்மையா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யறோம்? அன்பு எங்கே நம்ம பிரதிபலிக்க முடியுமா? கிறிஸ்துவிலே அன்பிலே வளரக்கூடிய நாம் குடும்பத்திலே அன்பை பிரதிபலிக்க முடியுமா? உன் கணவனிடத்தில் ஆண்டவரே என்று சொன்ன ஸ்திரீகள் எல்லாம் உண்டு. உண்மையா இல்லையா? எதுக்காக ஆண்டவர் வந்து அவருடைய சாயல படிச்ச, அவருடைய சாயல படிச்ச அவரை நீ அடிக்கிற, அவரை உதைக்கிற, அவரை செய்யறனா நீ நினைச்சிட்டு இருக்கிற உன் கணவனை நீ செய்யற? இல்ல இல்ல இல்ல, பிதாவை நீ மறுதலிக்கிற, பிதாவை நீ துன்பப்படுத்துற, பிதாவுடைய கரம் அது, பிதாவுடைய கரத்துடைய கிரியை அது. தேவ சாயல உண்டாக்கிற உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு என்ன செய்யணும்? உன் கணவனுக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் எப்பேற்பட்டவர் இருந்தாலும் சரி. இல்ல, உன்னுடைய நாவுகளை கடிவாளத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? அடக்கி வைக்க வேண்டும். அப்பாவுக்கு முன்னாடி இன்னைக்கு நீ சொல்லணும், டாடி இனி எந்த ஒரு காரியத்துக்கு நான் போக மாட்டேன், வாயை கடிவாளத்துல கட்டி வைத்துக் கொள்கிறேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில. நான் மௌனமாகி ஊமையா இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். என்ன சொல்றாரு? நான் மௌனமாகி ஊமையமா இருந்தேன். நம்மளால முடியுமா? வருமா? ஒண்ணு ஊமையும் கூட இப்பெல்லாம் பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரி கிட்ட போனீங்கன்னா ஒரு கூட்டமே நின்றுட்டு இருக்கும். இல்லையா? நம்ம நிறைய டைம் பார்த்தாச்சு. மெசேஜ் அனுப்புவாங்க, வீடியோ கால்ல பார்த்து போய் பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியாது. இல்லையா? அவங்க தான் கத்துக்கொள்றாங்க. அவங்க எல்லாம் மௌனமா இருப்பாங்க, எந்த ஒரு காரியத்துக்கு போறது இல்லை. நமக்கு எல்லாம் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறாரு. நம்ம எங்க போறோம்? எதை செய்து கொண்டு? கடிவாளம் எங்கே? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்க கடிவாளம் எங்கே? சங்கீதம் 119 எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரமா 33 எடுத்து வாசிக்கலாம். 119 33 எடுத்து வாசிக்கலாம். வாசிக்கலாம், எடுத்து வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. 19:33. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழி எனக்கு போதியும், முடிவு பருங்க நான் அதை காத்துக் கொள்வேன்.
எடுத்துட்டீங்களா? 119 33 வாசி. கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை நீங்க கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் எப்படிப்பா நடக்கணும் ஆண்டவரே, நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டி கொடுங்க ஆண்டவரே. இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, தோல்ல தூக்கி போட்டு வர்றதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்காரு. 100 ஆடுகளிலே ஒரு ஆடு காணாம போச்சு. இல்லையா? அவங்க என்ன செய்யறாரு, போய் 90 ஆடு வனாந்தரத்துல விட்டுட்டு போய் ஒரு ஆட்டை என்ன செய்யறாரு, தேடி கண்டுபிடிச்சு தோல்ல போட்டு வந்து அயலாரத்துக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாரு, ஐயோ நான் என்னோட ஆடு காணாம போச்சு, நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லையா? அப்படி நீ ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சொல்லு. எப்பொழுது உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், இன்னைக்கு லாட்டரி டே, லக்கி டே, ஆண்டவரே எனக்கு லக்கி டே கொடுங்க, எனக்கு பரிசு கொடுங்க, எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, என் மடியில இருக்கேன்னு சொல்லுங்க, என் கூட இருக்கேன்னு சொல்லுங்க, எனக்கு செஞ்சு கொடுங்க, செஞ்சு கொடுங்க. எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எதுக்காக சொல்றேன்? துதியை ஏறடு, வார்த்தையை ஏறடு, ஆண்டவரை தேடு தேடு தேடு, கர்த்தரை தேடு தேடு தேடு. அப்ப அவர் சொல்லும்போது பாருங்க, கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், எனக்கு சொல்லி கொடுங்க, கற்றுக் கொடுங்க. இந்த உலகத்துல எனக்கு வாழ தெரியல, எனக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையை பார்த்தா ஐயோ 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 ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும், முடியல முடியல. ஆண்டவரே நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க, வழியை போதித்து காட்டுக் கொடுங்க, நல்ல வழியை எனக்கு காட்டுங்க. எனக்கு உபத்திரவப்படுகிற காரியம் எனக்கு வேண்டாம். நான் என்னுடைய பரிசுத்தத்தை நான் இழந்து உபத்திரத்துல போய் நிற்க கூடாது. அப்ப அவர் சொல்றாரு, வழி எனக்கு போதியும், முடிவு பரிந்தும் நான் அதை காத்துக் கொள்வேன். ஓட்டப்பந்தயை நான் ஓடுகிறேன், என்ன செய்யும் சொல்லுங்க? ஒண்ணுமே தெரியாதா? ஓட்டப்பந்தயை நான் ஓடுகிறேன், ஒழுங்குபடி ஓட்டப்பந்தயை ஓடுறல, கலப்பையில கை வச்சாச்சு, நீ என்ன செய்ய கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. ஓட்டப்பந்தயை ஓடுங்க, ஒழுங்குபடி ஓடு. அது ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு 6வது பிரைஸ் கிடைக்கும், ஏதோ ஒண்ணு கிடைக்கும். ஐயோ அவங்க எல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னாச்சு சொல்லுவான். நீ ஒண்ணுக்குமே போகாம உள்ள இங்க உட்கார்ந்துக்கிட்டு மற்றவங்க குறை சொல்லிட்டு இருந்தா வேலைக்காக. ஹல்லேலூயா. அப்பவே தெரியும் அவங்களுக்கு அது நடக்காது. அதுதான் நடக்கும் உலகத்தில். இல்லையா? முதல்ல உன்னுடைய விசுவாசத்திலே பத்த வைக்கும் பொழுதே அது நடக்காது, அது நடக்காது. அது அப்பவே எனக்கு தெரியும். அப்ப எப்படி உனக்கு சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும்? நீ சொல்லு, ஆண்டவருக்கு சொல்லு, நீ நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பித்துக் கொள்ள ஆண்டவரே, உன்னுடைய வழியை நான் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தாவீது ஒரு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு தாவீது சாதாரணமான ஒரு மனிதன். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காத்து, அவருடைய வழிகளை காத்து, அவருடைய காரியங்களை காத்துக்கொண்டு நடந்தபடியினாலே அவன் ராஜாவாய் மாறினான். ராஜாவாய் மாறின பொழுது உலக காரியத்தில் எல்லாவற்றையும் எனக்கு தூஷணமா அதை மறுதளித்து யாரை கேவலமா அவன் நினைக்கவே இல்லை. இல்லையா? அவர் ராஜானது போல கிடையாது, தாவீது தாவீதாகவே தானே இருந்தான். ஹல்லேலூயா. நம்ம தான் என்ன செய்றோம், மாறிடும், இடல மாறிடும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, நீதிமொழிகள் 3:1 எடுத்து வாசிக்கலாம். 3:1 சீக்கிரமாய் வாசிக்கலாம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. இங்க வந்து உட்கார டாடி, ஞாயிற்றுக்கிழமை போன புது புடவை இல்லையா, பேண்ட் எல்லாம் எடுத்து அயன் போட்டு, இல்ல கட்ஸ் அது இது ரீபாக் ஷூ கீவ் தேடி, ரேமான்ஸ் கிளாஸ் எல்லாம் தேடி போட்டு 10 ரூபாய் காணிக்க எடுத்துக்கிட்டு குடு 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 குடுன்னு ஓடி போய் சர்ச்சில் உட்காந்துக்கிறது எதுக்காக? இல்லையா? நாங்க கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை போகணும், கோயிலுக்கு போனோம்னா ஆண்டு அடிச்சுடுவார். இதுக்காக தான் கோயிலுக்கு போறோம். உண்மையா இல்லையா? இதுக்குதான் போறோம். ஆனா ஆண்டவராக சொல்றாரு, என் மகனே என் போதகத்தை மறவாத. ஒரு 1000 தடவை இந்த வாசித்தாச்சு, 1,00,000 தடவை நீ தாயுடைய கர்ப்பத்துல இருந்து வெளிவந்ததுல இருந்து என்னைக்கு நீ படிக்க ஆரம்பிச்ச வேதத்தை, அன்னையிலிருந்து என்ன செய்யற, இந்த வசனம் உன் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது. அது சொல்றாரு, என் மகனே என் போதகத்தை மறவாது. எவ்வளவு போதகம்? 52 வாரம் உனக்கு டீச்சிங் லெசன் தான். இதுல வேற 10ஆவதுக்கு வெள்ளிக்கிழமை பாட்சிங் பிரேயர், இல்ல 10ஆவதுக்கு ஹவுஸ் விசிட்டிங், 10ஆவதுக்கு எங்க பெண்கள் அதுல ஒரு மெசேஜ், எல்லா மெசேஜ், 10ஆவதுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ், 10ஆவதுக்கு பேஸ்புக்ல மெசேஜ், 10ஆவதுக்கு என்னது, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் பார்த்துதான் போதகத்தை மறந்துதான் வாழ்வேன். வசனம் அப்படிதான் இருக்கு இல்லையா? நான் போதகத்தை மறந்து வாழ்வேன். அப்படியா? அவ ஆண்டவர் சொன்ன, என் மகனே, ஆண்டவர் சொன்ன விட்டு கொடுக்காத தெய்வம். அந்த இடத்துல கூட புத்தி சொல்ல, என் மகனே மகளே அழகாய் கூப்பிடுகிற தேவன். தேவ சத்தம் இன்னை வரைக்கும் அவருடைய காதுல விழுகல. இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில காதுல வராத ஒரு சத்தம் என்ன தெரியுமா? என் மகனே என் மகளே.
இன்னும் வரைக்கும் வராத ஒரு சத்தம். என் மகனே அப்பா கூப்பிட்டாருன்னு சொல்லினா உன் பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இல்லையா? அப்பா மகனேன்னு கூப்பிட்டீங்க, சும்மா உட்காந்துக்கிறீங்க அங்க இல்லையா? அவரு தானே மகனேன்னு கூப்பிட்டாரு. நீ கேட்டியா? சாமுவேலை வந்து கூப்பிட்டாரு இல்லையா? சாமுவேலே சாமுவேலேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. சாமுவேலை வந்து என்ன செஞ்சாரு? ஏலி கிட்ட ஓடி போய் கேட்கிறாரு. ஏலிக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னு. ஆண்டவர் கூப்பிடுறாரு, போய் சொல்றாரு ஏலி கிட்ட போய். அவர் சொல்றாரு, சொன்னோன்னு அவர் சொல்ற, ஏலி நீ போய் சொல்லும் அடியே கேட்கிறேன். இப்ப சொன்னாரு என் மகனேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. யாருடைய வாயில இருந்தாச்சும் வந்துச்சா சொல்லும் அடியே நான் கேட்கிறேன்னு? அப்போ என்ன செய்யறோம்? அப்படியே வர்றது, அந்த வசனத்தை கேட்கறது, அப்படியே கிளம்பி நடைய கட்டிட்டு போயிடும். அப்ப என்ன காரியம் நடக்கும்? நான் சொல்றது தவறு இருக்கா இல்லையா? நான் சொல்றது சரியாவா? அப்ப அவர் சொல்றாரு என் மகனேன்னு சொல்லி கூப்பிட்டாரு இல்லையா? நீ ஏன் கேட்கல? ஒரு நாள் கூட அப்பா ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்கலையே. ஆண்டவர் சொல்லும் அடியே நான் கேட்கிறேன்னு சொல்லவே இல்லையே. பாருங்க, சாமுடைய வாழ்க்கை எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அண்ணனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு மகன் இல்லையா? அதையும் கொண்டு வந்து எங்க போட்டாச்சு? காணிக்கு போட்டு கிளம்பியாச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பாக்குற தாய். அம்மாவுடைய அன்பு இல்ல, தகப்புடைய அன்பு இல்ல, எதுவுமே இல்லாம அந்த கோயில்ல உட்கார்ந்துகிட்டு அப்படியே படுத்திருப்பாரு. இரவு பகல் எத்தனை பயம், எத்தனை நடக்கும் எதுவுமே தெரிஞ்சிருக்காரு சின்ன குழந்தைக்கு இல்லையா? ஆனால் பாருங்க, ஆண்டவருக்காக அவன் உயிர் வாழ்ந்தான். ஆண்டவருடைய சத்தம் அவனுடைய காதலில் கேட்டது. ஆண்டவர் பாருங்க, சாமுவேல் இருந்த காலத்தில் இவ்வளவு வேத வசனம் எல்லாம் இல்ல இல்லையா? இந்த வசதி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, நமக்கு எல்லாமே இருக்கு, கையில வேதம் இருக்கிறது. ஆனா நமக்கு என்ன செய்ய முடியல? வேதத்தை வாசிக்க முடியல. அப்பாவுடைய சத்தம் இன்னும் வரைக்கும் கேட்கவில்லை. எவனும் எல்லாரும் செவிடு. அதுக்கு வேலை சொல்லல இல்லையா? நம்ம என்ன செய்யக்கூடாது? இது ஊழிய செய்யறா உலகத்துல இருந்தா அவன் என்ன சொல்லிடுவான்? சொல்லிவிடுவான். ஆனா நம்ம இங்க என்ன செய்யக்கூடாது? எவ்வளவு ஆண்டவர் வசனம் கொடுத்தாலும் 52 வாரம் என்ன தினமும் மெசேஜ் கொடுத்தாலும் அப்பா கூப்பிட்ட வார்த்தை இன்னும் கேட்கவில்லை. என் மகனே என்று சொல்லி கூப்பிட்ட வார்த்தை கேட்கல. அவர் சொல்ற, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் 10 கட்டளை கொடுத்து யூஸ் இல்ல இல்ல. அதுலயும் அவிசுவாசம் தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறது. அவரு தான் சொல்றாரு, நான் தான் உன் கடவுள், என்ன உனக்கு வேற தேவனே வேண்டாம், யாதொரு சொரூபத்தை வணங்கும் சேவிக்க வேண்டாம்னு சொன்னாதான் இந்த கடவுள்னால முடியாது. நமக்கு அப்பவே தெரியும் இல்லையா? அப்பவே என்ன செஞ்சிருது? பேதுருவாச்சு வேலைக்காரர்கிட்ட மறுதளிச்சான். நீ டைரக்டா ஆண்டர்கிட்டே மறுதளிச்சுட்டு என்ன செய்யுது? டாட்டா காட்டிட்டு போறது. கவனிக்கிறீங்களா? அப்ப என்ன செய்யறோம்? அவ அதனாலதான் சொல்ல, கட்டளைகளை காக்க முடியாத ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம், அதுல 21 வாசிக்கலாம். 3:21 எடுத்து வாசிக்கலாம். என் மகனே, மறுபடியும் கூப்பிடுறாரு, என்னன்னு தெரியல பாவம். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, பாருங்க, அவர் சொல்ற மெய் ஞானத்தையும் நல்லோசனையையும் காத்துக்கொள். எதை காத்துக்கொள்ளணும்? சொல்லுவாரு, பாஸ்டர் வந்து சொல்லுவாரு, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவதான் என்ன சொல்றாரு? பாஸ்டருக்கே ஆப்போசிட்ல பேசுறது இல்ல. அவர் என்ன சொல்றது? நம்ம என்ன கேட்கறது? இவங்க எல்லாம் பெரிய இவங்க சொல்லி நம்ம கேட்டிருந்தோமா அப்படின்னு சொல்லு. ஆனா ஆண்டவர் அதை சொல்ல வரல. சாலமோனுக்கு கடந்து நம்ம பார்த்துட்டோம். சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை காட்டிலும் இந்த ஞானம் என்னது? பெரிய ஞானம், மெய் ஞானம் இல்லையா? சாலமோன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஞானத்தை வச்சுக்கிட்டு தான் போயிட்டு என்ன செஞ்சாரு? ராஜ்யத்துக்காக ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார், ஆலை கட்டினார், எல்லாமே செஞ்சாரு. எல்லாம் செஞ்சுட்டு தன்னுடைய மரும நாட்டிகள் இல்லையா? மரும நாட்டிகள், வப்பாட்டிகள், மனைவிகள் எல்லாம் இருந்தாங்க அவருக்கு. எல்லாருடைய பேச்சு கேட்டு என்ன செஞ்சாரு? ஓடி போயிட்டார், விக்கிறதுக்கு போய் சேர்ந்தாரு. ஹல்லேலூயா. ஆனா மெய் ஞானம் நம்ம கேட்கறது, நான் ஞானத்துல குறைவு சாலமோன் மாதிரி ஏண்டாப்பா தயவு செஞ்சு இல்லையா? உண்மையா கடைசி வரைக்கும் உண்மை நேசிக்கிற, உண்மை விட்டு பிரியாதபடி எந்த ஞானத்தில் நடக்க வேண்டுமோ, எந்த வழியில நடக்க வேண்டுமோ அந்த வழியை எனக்கு காட்டு. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதா. கண்களை விட்டு பிரியக்கூடாது. மகனே மகனேன்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டுட்டே இருக்காரு. என்ன? ஜாக்கிரதையாயிரு உன் ஆத்துமாவை இல்லையா? உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளு. கெட்டு போயிடுச்சுன்னா, ஊறுகால போன வரை கூட சொன்ன, ஊறுகால கை போட்டுச்சுன்னா கெட்டு போயிடும். அதே மாதிரி பிசாசு உன் கையில உன் தலையில கை வச்சுட்டானா நீ கெட்டு போயிட்ட
அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவர் வந்தாங்க, விடுதலை, அபிஷேக வல்லமை. இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. வாசிக்கலாம். 3 வசனம் இருக்கு, நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 4:4 எடுத்து வாசிக்கலாம். அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, வாசிக்கலாம். பக்கத்திலே இருக்கு பாருங்க, அது பேசி திருப்ப வேண்டாம். அவர் எனக்கு போதித்து சொன்ன உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அவர் என்ன சொல்றார்? அவர் எனக்கு போதித்து. முதல் பேஜில் இருக்கும்போது 2வது பேஜில் வரும்போதே நம்ம மறந்துடும் இல்லையா? அப்ப இன்னும் வாக்கியம் பொழுது நம்ம என்னத்தை கொண்டு போவோம்? இப்ப தெரிஞ்சு போச்சா நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு? அதனாலதான் நம்மளால வாழ முடியும். ஹல்லேலூயா. நம்மளால ஜெயிக்க முடியாது. கவனிங்க, எல்லாம் கவனிங்க, ஜெயிக்க முடியாது. அதனாலதான் சொல்ற, ஆண்டவரே உடைய வழியை எனக்கு காண்பீங்க, நீர் என்னை போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க, நான் இன்னைக்கு என்ன செய்யணும், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நம்மளால முடியாது. நம்மளால என்ன செய்ய முடியல? நம்ம என்ன செய்யணும்? ஓகே ஓகே, வாசிங்க. அவர் எனக்கு போதித்து சொன்னது. எவர்? அவர் கூப்பிட்டாரு. யாரு? எவரு? என்னன்னு கூப்பிட்டாரு? மகனேன்னு கூப்பிட்டவர் தான் சொல்றாரு, மகளேன்னு கூப்பிட்டவர் தான் சொல்றாரு. அவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அவர் எனக்கு போதித்து சொன்னது. பாருங்க, தெளிவாயிட்டாங்க. உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. என்ன சொல்றாரு? உன் இருதயம். சரீரத்துல பாருங்க, கண்ணு எல்லாம் ஒன்னா வருது இல்லையா? எல்லாம் வருது. அவர் சொல்றாரு, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ளக்கூடாது. யாருடைய வார்த்தையை? கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்களோட வார்த்தையை நீ கேட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இந்த அம்மா பேர் உனக்கு தெரியுமா, இந்த அம்மா இப்படி, அவரு இப்படி, அவரு இப்படி, எல்லாம் நல்லா இருக்கும்போது போய் பேசிடுது எல்லாத்தையும் இல்லையா? சண்டை போட்டோம்னா எல்லாம் வண்டவாள தண்டவாளத்துக்கு வந்துடும். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, உன் இருதயத்தை எல்லா காவலோடு நீ காத்துக்கொள்ளு. காவல் வை, கடிவாளத்தை எடுத்து வச்சுக்க, வாயில வச்சுக்க, நாவ ஜாக்கிரதையை காத்துக்கொள்ளு, கண்ணை பத்திரமா வச்சுக்க. ஆண்டு சொல்ற, உன் இருதயத்தை என் வார்த்தை, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அப்ப பிழைக்கிறதுக்கு என்ன நடக்கணும்? இன்ஜெக்ஷன் போடணுமா? மருந்து சாப்பிடணுமா? என்ன சாப்பிடணும்? ஹலோ கவனிங்க, நீ பிழைக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும்? ஆஸ்பத்திரிக்கு போய் டேப்லெட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பி வைட்டமின், டி வைட்டமின், சி வைட்டமின் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்காரா? என்ன சொல்லியிருக்கிறாரு? இன்னொரு தடவை வாசிங்க பார்க்கலாம். நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னு பார்க்கலாம். வாசிங்க. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஆனா இந்த இதுல ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? பிதாவுக்கும் நமக்கு பிரிவினை வந்துருச்சு. ஆனா அந்த கட்டளையிலேயே கர்த்தர் என்ன செஞ்சாரு? பிதாவானவர் தரமாட்டார், கட்டளையிலே முறியடித்து போட்டார். அதை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு உடன்படிக்கை இல்லையா? அவர்தான் ரத்தத்தை சிந்தினார், அவர்தான் நம்ம மீட்டெடுத்தார், அவர்தான் இன்னைக்கு முன்னாடி நிக்கிறாரு. யாராவது வந்து பாவின்னு அப்படி கை நீட்டவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சரீரம் அப்படியே குற்றவாளியாக இருக்காதபடி நம்மளை காத்து கொண்டிருக்கான். சிலுவையை சுமந்துகிட்டு ஓடணும். கொள்கதா மலையில இந்நேரத்துக்கு அடிச்சு தெருவுல கடந்திருக்கணும். காக்கா வந்து கண்ணை கொத்தி இருக்கணும். ஹல்லேலூயா. போர் சேவலாம் வந்து உன் எலும்பு கை காலெல்லாம் உடைச்சு மூளையில தூக்கி போட்டிருக்க வேண்டிய சூழலில் இருந்தவன் நீயே, நான் இல்ல நம்ப. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாரு? ஆண்டவர் பாருங்க, ஓடி வந்து காப்பாற்றுகிறது. கட்டளைகளை முறியடித்தார். கர்த்தர் கொடுத்த கட்டளையே அவரே முறியடிச்சிருக்காருன்னா யாரால இது நிக்க முடியுமா? முன்னாடி யாருமே நம்மளை குறை சொல்லவே முடியாது. இப்பவும் பாருங்க, வீட்டுக்குள்ள நடக்கிற சலசலப்பு, எதிர்கால வாழ்க்கையில நம்ம சிந்தனை யோசனை என்ன வேணும் நடக்கலாம். ஆனா கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார். நேற்று இன்று மாறாதவர். உனக்காக ஜீவனை கொடுத்தவர், மறந்துடவே கூடாது. எனக்கு உனக்காக ஜீவனை கொடுத்தோம். அந்த ஜீவன் என்ன தெரியுமா? மரித்து மண்ணுக்கு போகிற ஜீவன் அல்ல, பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஜீவன் உள்ள அந்த கிறிஸ்துவுடைய சரீரம். அந்த ஜீவன் தான் உன்னை மீட்டெடுத்தது, அந்த ரத்தம் தான் உன்னை மீட்டெடுத்தது. ஹல்லேலூயா. மறந்துடக்கூடாது. கொண்டு போய் அனாதைய தெருவுல விட்டுட்டு, பாதியில விட்டுட்டு, புருஷன் மாதிரி குடிகார மாதிரி விட்டுட்டு போகிற ஆண்டவர் அல்ல. உனக்கு ஜீவனை கொடுத்து பரலோகத்திலே சேர்த்தும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து, உயிரை கொடுத்து மீட்டெடுத்து பரலோக வாழ்வை காணும்படியாக இன்றைக்கு பிசாசோடு போராடி கொண்டு பாதாளத்தை நீ காணக்கூடாதபடி. பாதாளத்தை பார்த்திருக்கிறியா? ஹலோ, பாதாளத்தை பார்த்திருக்கிறியா? பாதாளத்தை நீ பார்த்ததில்லை, ஆனா கிறிஸ்து உனக்காக பாதாளத்தை பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து இன்னைக்கு ஆண்டவருடைய மேன்மையுடைய கட்டளைகளை மீறி ஆண்டவர் ஜெயித்தவர். உனக்கு கட்டளைகளை இல்லைன்னு சொல்லி மாற்றி கொடுத்தவர். இப்ப இல்லை,
ஆண்டவர் புதிய ஏற்பாடுல அந்த காரியங்களை அப்ப பேசும் பொழுது அதை நம்ம அங்க படிப்போம் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வாசிக்கலாம் 3 நீதிமொழி 4:23 எடுத்து வாசிக்கலாம். அதே அதிகாரத்தை 23 எடுத்து வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஹல்லேலூயா. நீ விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். நீ பாரு, ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அந்த ஃபேக்டரிக்குள்ள என்னென்ன இருக்கும்? விலை மதிக்க முடியாத பொருள் இருக்கும். ஒரு பேங்க்னு பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்கும்? பணம் இருக்கும், நகை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு என்ன வைப்பாங்க? முன்னாடி ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? பாதுகாக்கும். அந்த செக்யூரிட்டி இல்லைன்னா என்ன செய்வாங்க? உள்ள வந்து திருடிட்டு போயிடுவாங்க. பெரிய பெரிய பேங்க்ல என்ன வச்சுப்பாங்க? டபுள் பேர் கண்ணு, மிஷின் கண்ணு, ஆது இதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க? நிப்பாங்க. இன்னைக்கு அதே தான் ஆண்டோடைய பார்வையில் நீ விலை மதிக்க முடியாத பரிசு, சொத்து. நீ எந்த செக்யூரிட்டி வச்சிருக்கிற? கடிவாளம், இருதயத்தை காத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள், கட்டளைகள், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு சாக்கிறத ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. பரிசுத்த வாழ்வை காண முடியல, ஆண்டோட நாமத்தை காண முடியல. வாசிக்கல 2 வசனம் இருக்கு, நான் முடிக்கல பாருங்க. அதுல பாருங்க, நீதிமொழி 7:2 எடுத்து வாசிக்கலாம். 7:2. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் கண்மணியை போட காத்துக்கொள். கண்ணுக்குள்ள குச்சி எடுத்து உரத்துக்கு முன்னாடி என்ன இது? கண்ணு டக்கு டக்குன்னு என்ன செய்யுது? மூடுது இல்லையா? ஒரு நிமிஷத்துல எங்க ஒரு தூசி வந்துச்சுன்னா டக்குன்னு என்ன செய்யுது? சேஃப்டி. அது அதோட வேலையை செய்யுது. நம்ம என்ன செஞ்சோம்? உன்னுடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை கசந்து போன ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. அப்ப அழகா சொல்லுகிறார், வாசிங்களேன். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும், மறுபடியும் வரார், என் மகனே என் போதகத்தை, மகனே என் கட்டளைகளை. கட்டளைகள் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இருதயத்தில் இருக்கு. என்ன கட்டளை கொடுத்தாரு? எல்லாத்தையும் சுருக்கி ஒரு கட்டளை மாத்தினாரு. அப்புறம் அங்க நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் அவரு சுருக்கிட்டாரு. அவரு சுருட்டி ஒரே கட்டளையே 10 ஒண்ணா கொடுத்துட்டாரு. நம்ம என்ன செஞ்சோம்? ஒண்ணு கொடுத்ததுதான் பிரச்சனையே இப்போ இல்லையா? நம்ம என்ன செஞ்சோம்? வாசிக்கலாம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ட்ரிப்ஸ் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை இல்ல, அம்மா ஊசி போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஊசி உனக்கு வேண்டவே வேண்டாம். பிழைக்கிறது இல்லையா? ஒரு வியாதி உன்னை அணுகவே அணுகாது. கட்டளைகளை நீ கை கொண்டால் போதும். கட்டளைகளை கை கொள்ளாதனாலதான் இன்னைக்கு என்னது? சரீரம் எல்லாம் ஆட்டம் கண்டு ஒண்ணுக்கே நீ நின்று பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கண்ணாடியில பாக்கணுமா, இதுல பாக்கணுமா, அதுல பாக்கணுமா, இதுல பாக்கணுமா, 5000 ரூபாய் வாங்கிட்டா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்ப இப்பதான் என்ன தெரியுது? இப்ப தெரியுது, ஆண்டவர் சுக பலன் ஜீவனை ஆரோக்கியத்தை கொடுத்து, வாலிப பிள்ளைகளை கவனி, இங்க பாருங்க. சுக பலன் ஜீவனை ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவருக்கு பாட்டு பாடினா உன்னால என்ன செய்ய முடியல? ஆண்டவரை ஆராதனை பண்ணா உன்னால முடியல. கண் தெரியாதவங்க பாடுறாங்க இல்லையா? எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின இல்ல, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. யார் பாடினது? கண்ணு தெரிஞ்சவங்க பாடினாரா? அப்புறம் அப்போ ஆண்டவருடைய சுக பலன் ஜீவனை ஆரோக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. உடைய பலன் இன்னைக்கு போயிடும். உலக சாத்தானுக்காக உன்னுடைய ஆத்மாவை சாத்தான் தின்றும், உன் சரீரத்தை ஆத்மா தின்றும். அதனாலதான் ஆண்டு சொல்லணும், வாலிப பிரயாசல உன் சிருஷ்டிகளை படைச்சவரை நினைக்கல. இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற வெறுமையா நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஓடணும்னு சொன்னா ஓட முடியல, பலன் கிடைக்கணும் கிடைக்கல. ஆண்டு இந்த வயசுலயும் ஆண்டு இந்த காரியங்களை செய்ய முடியாது, கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆனா உன் வயசுல எவ்வளவு காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இன்னும் மன திரும்ப முடியல, இன்னும் ஆண்டவரை நேசிக்க முடியல, ஆண்டோட கட்டளை காக்க முடியல, கண்மணி போல காத்துக்கொள்ள முடியல. பிழைக்கணும்னா நீ இதை செய்து ஆக வேண்டும். கடைசியா ஒரு வசனம், பிரசங்கி 5:1 எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கி 5:1 எங்க இருக்கு? பிரசங்கி தெரியுமா? நீ தேவாலயத்துக்கு போகும்போது, அப்பா சாமி வாசிங்க. நீ
தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்து. பாருங்க, அழகா வாசிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அவங்க வாசிக்கிறது நல்லா கவனிங்க. எந்த இடத்துல இருக்கு? எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? ஓகே, வாசிக்கலாம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். சொல்றாரு, நீ தேவ ஆலயத்துக்கு போகும் பொழுது. எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? எத்தனை மணிக்கு நம்ம போலாம்? 8 மணிக்கு சர்வீஸ். நம்ம ஒரு 9-9:30 மணிக்கு போலாம். ஆராதனை எல்லாம் முடிச்சிட்டு இல்லையா, அப்படியே இருப்பாரு. அப்படியே போனோம், அப்படியே அப்படியே காணிக்கை கொடுத்துட்டு அப்படியே வந்துடலாம். காணிக்க போயிருக்கோம். அந்த 10 ரூபா அந்த கிழிஞ்சு நோட்டு போடுறதுக்கு என்னென்ன ஆர்ப்பரிப்பு இல்லையா? அதை எப்படியாவது கொண்டு போய் அந்த நாட்டத்தை கொண்டு போய் அங்க போட்டுட்டு வந்துடணும். இதுக்காகத்தான் அவ்வளோ பட்டு புடவை செலவு பண்ணி காலையில ஐயோ நடக்கிற கூத்து. ஜெனி சிரிக்கிறான் இல்லையா? அவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்குதாங்க. ஆனா அங்க சொல்லும் பொழுது பாருங்க, ஆண்டவர் சொல்ற 9 மணி சர்வீஸ். மேல போய் நின்றுட்டு இருக்கிறோம். வந்துட்டியா, கிளம்பிட்டியா, வந்துட்டியா, கிளம்பிட்டியா. 9 மணிக்கு நம்ம உள்ள போகும்போது பார்க்கலாம், இவன் எல்லாம் ஊழி செய்யறான். வரா பாரு டைமுக்கு, எத்தனை மணிக்கு இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுவானா சொல்ல மாட்டான்? சொல்லுவானா சொல்ல மாட்டான்? சொல்லுவோம். அப்ப அவர் சொல்றாரு, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு? 8 மணிக்கு ஸ்கூலுங்க. 6 மணிக்கு எந்திரிக்குங்க. ஐயோ, என்ன எங்க அம்மா என்ன புளிசோறு செஞ்சு கொடுத்தாங்க, என்ன செஞ்சு கொடுத்தாங்க ஒண்ணுமே தெரியாது. டிஃபன்ல போட்ட அடை எங்க அம்மா கொடுத்தது கூட தெரியாது. அடையா அதுல என்ன இருக்குன்னு கூட தெரியாது. எல்லாத்தையும் வரிச்சு கட்டிட்டு அங்க போறது. தண்ணி கூட எடுத்தமா எடுக்கல தெரியாது. விக்கலுக்கு வந்துச்சா என்னன்னு தெரியாது. அப்பேற்பட்ட சூழலுக்கு ஓடு ஸ்கூலுக்கு. ஆனா ஆலயத்துக்கு போகும்பொழுது மட்டும் என்னது? மெதுவா, அப்படியே மெதுவா கடந்து போகுது. மெதுவா கடந்து போகும். ஏன்? அவரு வாட்ச்மேன் இல்லையா? ஆண்டவர் கொடுக்கிற போதனைகள் என்ன போதனை? ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்ன ஆச்சு? உன் கண்ணிமைகள் என்னாச்சு? கடிவாளம் என்னாச்சு? எல்லாமே போச்சு இல்ல? அப்ப யாரை உதாசீனப்படுத்துகிறார்? ஆலயத்துக்கு போகாம இருந்து நேரத்தை காலத்தையும் உன்னுடைய சொந்த காரியத்துக்கு செலவிட்டு இருந்தீங்கன்னா நீ இன்ஜெக்ஷன் தான் போடணும் இல்ல? இன்னும் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நமக்கு சாபம் தான். அப்ப ஆண்டவர் அழகாக சொல்கிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1 எடுத்து வாசிக்கும் பொழுது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலிவிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாத. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். வீட்டுல அப்பதான் சண்டை இல்லையா? வீட்டுக்காரர் ஒண்ணு சொல்லுவாரு, அப்பதான் வீட்டுக்காரர் அம்மினி ஒண்ணு சொல்றாரு இல்லையா? 2 பேர் மாத்திரம் 2 பேர் அப்படியே அப்படி நின்று அப்பதான் நைட்டெல்லாம் ஜாலியா இருந்திருப்பாங்க. அது வரைக்கும் காலையில வரைக்கும் 6 மணி வரைக்கும் எந்திரிச்சு அவர் வீட்டுக்காரர் கொடுக்கிற கடமை வரைக்கும் என்ன இருந்திருப்பாங்க? எல்லாரும் ஆலயத்துக்கு செல்வோம் இல்லையா? பாட்டு ஆலயம் செல்லுவதே அப்படின்னு தொடங்கின மாத்திரத்துல என்ன ஆகும்? அங்க சர்ச்சில் அங்க பெல்லு டங்கு நடிக்கும். இங்க வீட்டுக்குள்ள டங்குன்னு சண்டை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2 பேரும் விரு விரு விருன்னு என்ன செய்வான்? நான் வரல, நீ போய்க்க. உண்மைதானே? எத்தனையோ வீட்டுல அதான் நடக்கு. நான் வரல, நீ போய்க்க. நீயும் மூஞ்சி மகர கட்டியும் நீ எல்லாம் போய் ஆலயத்துக்கு நீ என்னத்துக்கு செய்யற இல்லையா? எத்தனையோ காரியங்கள் நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்துக்கு போகும் பொழுது உன் நடைகளை காத்துக்கொள். எச்சரிக்கையின் சத்தம் இல்ல? எச்சரிக்கை சொல்ற, உன் ஆத்துமா சாக்கிரதைப்பட வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு அழகாக ஆண்டவர் சொல்கிற அந்த வசனத்தில் படிக்கும்போது இல்லையா? அந்த ஒரே ஒரு வார்த்தையை நாம தியானித்து முடிக்கலாம். தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல. அல்லேலூயா. முட்டாள்கள் செய்யற மாதிரி செஞ்சிடார். முதல்ல போய் ஆலயத்தில் அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா அவருடைய பிரசன்ஸ பாரு. நம்ம சபையில எல்லாம் போன அந்த பாட்டு கூட பாட முடியாது. ஏற்கனவே அந்த பாட்டு ஒரு லோ ஹம்மிங்ல தான் இருக்கும். ஆனா அந்த பாட்டை என்ன செய்ய முடியாது? சத்தமா கூட பாட முடியாது. எதுக்கு பாடுறோமோ இப்படி அப்படியே நின்று இல்லையா? அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே போனோன்னு யாரையும் நீ பார்க்காது. அப்படியே உள்ள போனோன்னே அவர் இருக்கிறாரு. அப்படியே அந்த கற்பனைக்குள்ள போ. அப்படியே ரத்தத்துடைய வாசனை சபை முழுவதும் இருக்கு. கர்த்தருடைய கண்கள் அப்படியே சபையில இருக்குது. அவருடைய செவிகள் சபையில இருக்குது. நான் இங்க ஜெபம் பண்ணிட்டு போனா எனக்கு விடுதலை. ஆனா இந்த ஜெபம் இந்த வேண்டுதல் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி 3 காரியத்தை நீ மறந்துறாரு. ஆனா எங்க தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் புகழும் இதெல்லாம் எமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, முதல்ல அவரை வாழ்த்திட்டு அப்புறமா வா. அல்லேலூயா. அவர் வாழ்த்தாம அவரு பாவியாகவே வாரேன்
கடைசி வரைக்கும் பாவியாகவே தான். இல்லையா இல்லையா? கடைசி வரைக்கும் பாவியாகத்தான் நம்ம அங்க போறோம். இல்லையா? நம்ம சபையே நமக்கு சொல்லி கொடுத்த காரியம் அதுதான். என்னன்னு? பாவியாகவே வாரே. அடுத்தது வேண்டாம். இல்லையா? அவ பாவியாக தான் ஆண்டோட சமூகத்துல போற, வேற எதுவுமே கிடைக்கல. அப்ப ஆண்டவரை பார்க்கல, நீ பாவிதான், உனக்கு உலகமே தெரியும், உன் மூஞ்சி அவர்கிட்ட பார்த்த உடனே தெரியும். அத பிசாசு எழுதி ஒட்டிருப்பானே, அதுல என்ன மாற்றம்? நீ தான் ரட்சிக்கப்படலையே, ஒன்றுமே ரட்சிக்கப்படல, அப்படியே பார்த்த பாவியாகவே வாரு. ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்போ பாவியாகவே வாரு, கர்த்தர் நன்மையான காரியங்கள் செய்கிறது. நீ உன் தேவாலயத்துக்கு போக உன் நடைகளை காத்துக்கொள். ஆண்டவர் சொன்ன முதல் வசனத்தை மட்டும் வாசிங்க. முதல் அதிகாரத்தை உபாகமம் 4:10 மட்டும் எடுத்து வாசிங்க. அக்கா சீக்கிரமா முடிச்சல. 4:10 ஒரு தடவை தியானிக்கிறது ஒரு வசனம் தான், வேற ஒண்ணு இல்லை. வாசிங்க 4:10. வாசிங்க. நீங்கள் எத்தனாவது? 4ஆம் அதிகாரம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனில் நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்மாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஹல்லேலூயா. அவ்வளவு ஜாக்கிரதை இன்னைக்கு காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அபிஷேகத்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கட்டளைகளையும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டிருக்காரு. நீ கடிவாளத்தை போட்டு இருதயத்தை காத்துக்கொண்டு, கண்களை காத்துக்கொண்டு, வாய்களை காத்துக்கொண்டு எல்லாம் நடக்கும். ஒரு பாடியே வந்துருச்சு இல்லையா? நீ இதெல்லாம் சரியா செஞ்சீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். டைம் போனதே தெரியல, சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள். நேற்று வேண்டும் மாறாதீங்க. அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஒரு மாலை வேளைக்காக பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஆண்டவர் உங்கள் உள்ளத்துல பேசி இருப்பாருன்னு சொன்னா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. டாடி, இன்னைக்கு நல்ல நல்ல வசனம் கொடுத்தீங்க ஆண்டவரே, என் ஆத்மாவை நான் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கப்பா. இதுவரைக்கும் என் ஆத்மாவை நான் காப்பாத்தல, என் கண்களை காப்பாத்தல, என் செவிகளை காப்பாத்தல, என் வாய்களை காப்பாத்துக்கல. ஆனா நீங்க கூப்பிட்டீங்கப்பா, என் மகனே என்று சொல்லி நீங்க கூப்பிட்டீங்க. ஆனா சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை என்னால சொல்ல முடியல டாடி. உங்க சத்தம் காதல கேட்கல. ஆனா உங்களை விட்டு நான் தூரமா இருக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே பேர் பேராகி தனித்தனியா அவர் குடும்பங்களை ஆசீர்வதித்து இந்த இடத்துல வந்து நின்றதுக்காக கர்த்தாவே, அவளை விலை மதிக்க முடியாத ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் இந்த பிள்ளைகளை வளைந்து கொள்ளும் நான் ஜெபிக்கிறேன். ஒரு மாணிக்கமாக ஆண்டவரே சபா கர்த்தர் விரும்புகிற வெள்ளியாய் பொன்னாக இந்த பிள்ளைகளை மாற்றி கொடுங்க ஆண்டவரே. நாளை தினத்திருக்கிற பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனை எல்லாவற்றையும் இன்றைக்கே முறியடித்து போட்டு பிள்ளைகளுக்கு சுக, பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுத்துக்காக நன்றி. எல்லா துதி கனமை எல்லாம் செலுத்துறேன். ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். ஆமென், ஆமென். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் வெற்றி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you, God bless you. டைம் போனதே தெரியல. 8:10 ஆச்சு. 8:05.